விசிடி நம்பர் 737 737 அனந்தபூர் ஆந்திர பிரதேஷ். முரளி டேட்டு 21/12/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 16/8/2007. आज क्या प्रातः क्लास है? 21 दिसंबर 1967. ஓம் சாந்தி. இன்றைய மார்னிங் கிளாஸ் இருக்குது 21 டிசம்பர் 1967 இருக்குது. पतित पावन रूहानी. पतित पावन रूहानी. बेहद का बाप बैठ समझाते हैं. எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. क्या क्या टाइटल दिए? என்னென்ன டைட்டில் கொடுத்தாங்க? एक तो पतितों को पावन बनाने वाला. ஒன்று என்னன்னா பதித்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடியவர். फिर कोई जिस्मानी बाप नहीं है. பிறகு இந்த शरीरத்துக்கான அப்பா ஒன்றும் இல்லை, रूहानी बाप है. ஆன்மீக அப்பா இருக்காங்க. और बेहद का बाप है. பிறகு எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. 2 4 8 2 4 8 या क्राइस्ट की तरह 150 करोड़ இல்லைன்னா கிரைஸ்ட் போல 150 கோடி 100 करोड़ बच्चों का बाप नहीं है. 100 கோடி குழந்தைகளுக்கு அப்பா இல்ல. बेहद माना जो भी मनुष्य शक्ति में 500-700 करोड़ आत्माएं मनुष्य आत्माएं हैं. எல்லாருக்கு அப்பாற்பட்டனா யாரெல்லாம் 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்கள் இருக்காங்க, उन सब का बाप है. அவங்க எல்லாருக்குமே அப்பா. बच्चे समझते हैं कि बेहद का बाप परमपिता निराकार ही कहेंगे. குழந்தைகள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க. எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா பரம்பிதா பரமாத்மா நிராகரன் தான் சொல்வாங்க அவங்களுக்கு. ऐसे बेहद के बाप 2 हैं. அப்படி பார்த்தோம்னா எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாக்கள் 2 பேர் இருக்காங்க. एक है मनुष्य शक्ति का बाप ஒருத்தரா இருக்காங்க மனித சிருஷ்டிக்கு அப்பா, और एक है आत्माओं का बाप. பிறகு இன்னொருத்தரா இருக்காங்க ஆத்மாக்களுக்கு அப்பா. परंतु मनुष्य शक्ति का जो साकार बाप है, ஆனா மனித சிருஷ்டினோட சாக்கார அப்பா யார் இருக்காங்க? वो भी संसार में तब प्रत्यक्ष होता है அவங்க கூட உலகத்துல எப்போ பிரத்யக்ஷ ஆகுறாங்கன்னா जब निराकार बाप की तरह निराकारी स्टेज को எப்போ நிராகார் அப்பா போல நிராகாரி ஸ்டேஜுக்கு धारण करे. ஸ்டேஜ தாரணை செய்வாங்களோ அப்போ वो पावन ही है. அவங்க பாவந்தா இருக்காங்க. और एक को ही याद करते हैं. பிறகு ஒருத்தரை தான் நினைவு செய்றாங்க. याद करने का पात्र एक ही है. நினைவு செய்யறதுக்கான और कोई भी दूसरा याद करने का पात्र இப்போ நினைவு செய்யறதுக்கான தகுதி யாருக்காவது இருக்குதுன்னா அது வெறும் ஒருத்தரை தான். அப்படின்னா ஒருத்தரை தான் நினைவு செய்யற அந்த தகுதி என்றது இருக்குது. வேற அவங்கள தவிர வேற யாருக்குமே யார கூட நினைவு செய்யற போல இல்ல. नहीं है. और सब कैसे को पात्र हैं? மத்தவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்க இருக்காங்க? எதுக்கு தகுதியோடையவங்க இருக்காங்க? क्योंकि औरों को याद करेंगे பாபா சொல்றாங்க ஒருவேளை மத்தவங்கள நினைவு செஞ்சோம்னா तो नीचे गिरेंगे. அப்போ கீழே விழுந்துடுவோம். और उसे एक को याद करेंगे பிறகு அந்த ஒருத்தரை நினைவு செஞ்சீங்கன்னா तो ऊपर उठेंगे. அப்போ மேலே ஏறுவீங்க. विष्णु को भी याद करने की दरकार नहीं है. விஷ்ணுவை கூடயும் நினைவு செய்யற அவசியம் இல்ல.
क्यों? ஏன்? क्योंकि विष्णु भी देवता है। ஏன்னா விஷ்ணு கூடயும் தேவதா இருக்காங்க. ब्रह्मा विष्णु शंकर भी பிரம்மா விஷ்ணு சங்கர் கூடயும் देवता हैं। தேவதா இருக்காங்க. परम पिता परमात्मा नहीं कहेंगे। பரம்பிதா பரமாத்மான்னு சொல்ல மாட்டாங்க. कहते भी है ब्रह्मा देवताय नमः, विष्णु देवताय नमः। சொல்லவும் செய்றாங்க. பிரம்மா தேவதாய நமஹ, விஷ்ணு தேவதாய நமஹ, शंकर देवताय नमः, शंकर देवताय नमः, शिव परम पिता परमात्माय नमः। शिव परमपिता परमात्माय नमः। बुद्धि से समझा जाता है। புத்தி மூலமாக புரிஞ்சுக்கப்படுகிறது. ये जो लक्ष्मी नारायण थे वो पुनर्जन्म लेकर पतित बन चुके हैं। இவங்க லக்ஷ்மி நாராயண் யார் இருக்காங்களோ அவங்க மறு ஜென்மத்தை எடுத்து பतिता ஆயிட்டாங்க. विष्णु விஷ்ணு ब्रह्मा सो विष्णु बनता है। பிரம்மா சோ விஷ்ணு ஆகுறாங்க. फिर विष्णु से 5000 वर्ष के बाद पतित होकर விஷ்ணு ஆனதுக்கு பிறகு 5000 வருஷங்கள் ஆனதுக்கு பிறகு फिर ब्रह्मा बनता है। பிறகு பிரம்மா ஆகுறாங்க. और परम पिता परमात्मा तो कभी नीचे பிறகு பரம்பிதா பரமாத்மா எப்பவுமே கீழே गिरता ही नहीं। வீழ்றதே இல்ல. तुझे एवर प्योर है। ஏன்னா இவங்க எவர் பியூரா இருக்காங்க. सदैव एक रस है। சதா ஏக்கரஸ் ஆக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. उसे एक को ही याद करना है। அந்த ஒருத்தரை தான் நினைவு செய்யணும். बच्चों की बुद्धि में सारा आदि मध्य अंत का ज्ञान है। குழந்தைகளோட புத்தியில முழு முதல் இடை கரையினோட ஞானம் இருக்குது. बच्चे जानते हैं सिवाय पतित पावन बाप के ये ज्ञान कोई दे ही नहीं सकता। குழந்தைகளுக்கு தெரியும் ஒரு பதித்த பாவன் அப்பா தவிர வேற யாரால கூடயும் இந்த ஞானம் கொடுக்க முடியாது. अभी तुम पुरुषार्थ करते हो मुक्ति जीवन मुक्ति का। இப்ப நீங்க புருஷார்த்தம் செய்றீங்க முக்தி ஜீவன் முக்தியினோடது. वहाँ तो मुक्ति से उतर कर फिर जीवन मुक्ति में आते हैं। அங்க முக்தியிலிருந்து இறங்கி ஜீவன் முக்திக்கு வரீங்க. और जीवन मुक्ति से नीचे उतर कर फिर பிறகு ஜீவன் முக்தியிலிருந்து கீழே இறங்கி மறுபடியும் जीवन बंध में जाते हैं। ஜீவன் என்னோட ஜீவன் பந்துல வரீங்க. कौन? யாரு? ये लक्ष्मी नारायण। இந்த லக்ஷ்மி நாராயணர்கள். लक्ष्मी नारायण सोई फिर पूरे 84 जन्म लेते। இந்த லக்ஷ்மி நாராயணர்கள் தான் மறுபடியும் முழுமையா 84 ஜென்மங்களை எடுத்துக்கிறாங்க. तो चक्र तो सारा अभी तुम समझ गए। அப்போ சக்கரம் என்றது முழுமையாக இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. बाप ने समझाया है। அப்பா புரிய வைக்கவும் செஞ்சிருக்காங்க. एक तो है ईश्वरीय मत। ஒன்னு என்னன்னா இருக்குது ஈஸ்வரிய டைரக்ஷன். और उसके अपोजिशन में है आसुरी मत। பிறகு அதோட ஆப்போசிஷன்ல இருக்குது ஆசுரி மதம் டைரக்ஷன். ईश्वरीय मत एक बाप ही देते। ஈஸ்வரிய டைரக்ஷன் ஒரு அப்பா தான் கொடுக்கறாங்க. बाकी सब की है कुमत। மற்றபடி எல்லாரது இருக்குது கெட்ட டைரக்ஷன். और अभी इस दुनिया में देवताई मत तो कोई दे भी नहीं सकते। பிறகு இப்போ இந்த உலகத்துல யாருமே தேவதாய் டைரக்ஷன் கொடுக்கவும் முடியாது. क्योंकि देवता कोई है ही नहीं। ஏன்னா தேவதைகள் யாருமே இல்லவே இல்ல. अभी देवता कोई नहीं है। இப்போ தேவதைகள் யாருமே இல்லையான்னு கேக்குறாங்க. कहेंगे इस मनुष्य सृष्टि पर देवता சொல்வாங்க இந்த மனித சிருஷ்டில தேவதா कोई नहीं है। யாருமே இல்ல.
अच्छा, अच्छा, शिव बाप आए हैं या नहीं आए हैं? शिव बाप வந்திருக்காங்களா இல்லனா இல்லையா? आए हैं। வந்திருக்காங்க. तो शिव बाप अकेले आते हैं அப்போ शिव बाप ஒண்டியாக வராங்களா या 3 देवताओं के साथ आते हैं? இல்லன்னா 3 தேவதைகள் கூட வராங்களா? तो 3 देवताओं के साथ आते हैं तो कोई देवता भी होंगे ना? இப்போ 3 தேவதைகள் கூட வராங்கன்னா இப்ப யாராவது தேவதை கூட இருப்பாங்க இல்லையா? हैं? होंगे। இருப்பாங்களா? अभी तो बोला இப்பதானே சொல்லப்பட்டது. देवताई मत तो कोई दे नहीं सकते क्योंकि देवता कोई है नहीं। தேவதையினோட டைரக்ஷன் தேவதாய் டைரக்ஷன் யாருமே கொடுக்க முடியாது. ஏன்னா தேவதைகள் யாருமே இல்ல. है तो, लेकिन सूक्ष्म वतनवासी हैं। இருக்காங்க தான், ஆனா சூக்ஷ்ம வத்தன்வாசிகள் ஆயிருக்காங்க. कोई भी साकार वतनवासी देवता யாருமே சாக்கார் வத்தன்வாசி தேவதா नहीं है। இல்லன்னு சொல்றாங்க. तो अभी देवताएं हैं ही कहाँ? அதாவது பாபா கேக்குறாங்க இப்போ தேவதைகள் இங்க இருக்காங்க जो मत देने டைரக்ஷன் கொடுக்கிறதுக்காக. देवताई मत தேவதாய் டைரக்ஷன் यहाँ इस सृष्टि पर मिल ही नहीं सकती। இங்க இந்த ஒரு சிருஷ்டில கிடைக்கவே முடியாது. देवताओं के पांव தேவதைகளோட காலு इस पाप की दुनिया में இந்த பாவத்தினோட உலகத்துல पड़ ही नहीं सकते। ஏற்படவே முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா நிலைக்கவே முடியாதுங்க. बाकी तो मानव मत ही कहेंगे। வைக்கவே வைக்க மாட்டாங்க. மற்றபடி எல்லாரோடது மனிதரோட டைரக்ஷன் தான் சொல்வாங்க. मानव मत से बच्चे समझते हैं இப்போ மனிதனோட டைரக்ஷன் மூலமாக மாணவனா மனிதன் அவங்களோட டைரக்ஷன் மூலமாக குழந்தைகள் புரிஞ்சுக்கிறீங்க कि हम नीचे ही उतरते आए हैं। நாம கீழே தான் இறங்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். 2500 वर्ष की हिस्ट्री क्या कहती है? 2500 வருஷங்களோட हिस्ट्री என்ன சொல்லுது? कि मनुष्य मत पर चलते चलते हम மனிதர்களோட டைரக்ஷனை ஃபாலோ செய்ய நாம नीचे ही उतरते आए। हमारी मेंटेलिटी नीचे गिरती गई। கீழே தான் இறங்கிட்டே வந்திருக்கோம். நம்மளோட மென்டாலிட்டி என்றது கீழே தான் இறங்கிட்டே வந்திருக்கு. मानसिकता நம்மளோட இந்த மானசிகதா அப்படியே மனதினோட அந்த ஒரு ஸ்டேஜ் नीचे गिरी है। அது கீழே தான் விழுந்திருக்கு. फिर जब ईश्वरीय मत मिले तो ही देवता बने। பிறகு எப்போ ஈஸ்வரனோட டைரக்ஷன் கிடைக்குமோ அப்பதான் தேவதைகள் ஆக முடியும். जैसे यहाँ पर असुरों की मत चलती है எப்படி இங்க அசுரர்களோட டைரக்ஷன் நடக்குதோ वैसे ही वहाँ फिर देवताओं की मत चलती है। அதே மாதிரி அங்க பிறகு என்ன ஆகுதுன்னா தேவதைகளோட டைரக்ஷன் என்றது நடக்குதுன்னு சொல்றாங்க. वहाँ तो दुख की बात ही नहीं। அங்க துக்கத்தினோட பேச்சே இல்ல. शास्त्रों में तो बातें लिख दी है சாஸ்திரங்கள்ல பேச்சு எழுதிட்டாங்க कि कृष्ण को कंस का डर था। கிருஷ்ணனுக்கு கம்சனோட பயம் இருந்தது. तो किसी और युग की बात है। அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க இப்போ வேற யுகத்தினோட விஷயம் ஏதாவது ஆயிருக்குதா या संगम युग की बात है। இல்லன்னா சங்கம் யுகத்தினோட பேச்சா இருக்குதா? संगम युग में है कोई कृष्ण के रूप में पार्ट बजाने वाली आत्मा। சங்கம் யுகத்துல இருக்காங்க யாரோ கிருஷ்ணனோட ரூபத்துல பாட் செய்யக்கூடிய ஆத்மா जिसको कंस से मारे जाने का அவங்களுக்கு கம்சனிடம் இருந்து எப்படின்னா முடிஞ்சு போகுவேன் என்ற डर है। பயம் இருக்குது. देवताओं को किसी का डर नहीं होता। தேவதைகளுக்கு யார பார்த்தாலும் பயம் ஆகுறது இல்ல.
யாரோட பயமும் இருக்காது. माना அப்படி என்ன, जो भी कृष्ण के रूप में पार्ट बजाने वाली आत्मा हो या राम के रूप में पार्ट बजाने वाली, இப்போ யாரு கிருஷ்ணனோட ரூபத்துல ராமனோட ரூபத்துல பாட்டு செய்யக்கூடிய ஆத்மா இருக்காங்க, इस अंतिम चोले में आत्मा हो, இந்த அந்திம சரீரத்துல ஆத்மா இருக்காங்கன்னா वो भी कोई देवता नहीं है. அவங்க கூடயும் தேவத்தை ஒண்ணும் இல்ல. क्या है? என்ன இருக்காங்க, मनुष्य रूप में है. மனிதனோட ரூபத்துல இருக்காங்க. देवताओं को किसी का डर नहीं होता. தேவதைக்கு யாரோட பயமும் கூடயும் இருக்கிறது இல்ல. डर किसको होता है? பயம் யாருக்கு இருக்கும், जो मन को चलाने वाला होता है. मन யாரு மனசு நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்களோ அவங்களுக்கு பயம் இருக்கும். जिसका चंचल होता है யாரோட மனசு சஞ்சலமாக இருக்குமோ அவங்களுக்கு उसको डर होता है. அவங்களுக்கு பயம் இருக்கும். देवताओं के मन में कोई चंचलता होती है क्या? தேவதைகளோட மனதுக்குள்ள ஏதாவது சஞ்சல தன்மை இருக்குமா? कोई चंचलता नहीं होती. எந்த விதமான சஞ்சல தன்மைன்றது இருக்கிறது இல்ல. के अंदर से ये इच्छा पैदा हो, உள்ளுக்குள்ள இந்த ஆசை இருக்கிற போல इसकी ये चीज बहुत अच्छी है, हमें मिल जाए. இவங்களோட இந்த பொருள் ரொம்ப நல்லா இருக்குது, நம்மளுக்கு கிடைச்சிடணும். ऐसा हमारे भी पास होता. இப்படி நம்ம கிட்டயும் இருந்திருந்தா, देवताओं की तो सब प्रकार की इच्छाएं தேவதைகளோட எல்லா விதமான ஆசைகள் प्रकृति இயற்கை स्वतः ही पूरी करती है. இயற்கை ஸ்வத்தக அது என்ன செய்யும்னா தானாவே அது எல்லாமே நிறைவேற்றும். बाकी शास्त्रों में तो झूठी बातें हैं भक्ति मार्ग की. மற்றபடி சாஸ்திரங்கள்ல பொய்யான பேச்சுகள் இருக்குது பக்தி மார்க்கத்துல. और भक्ति मार्ग में जो भी बातें हैं பிறகு பக்தி மார்க்கத்துல ஏதெல்லாம் பேச்சுகள் இருக்குதோ वो कहाँ की यादगार है? அது எந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்குது? संगम की यादगार है. சங்கம் யுகத்தினோட நினைவார்த்தமா இருக்குது. अभी तो तुम ज्ञान मार्ग में हो. இப்ப நீங்க ஞான மார்க்கத்துல இருக்கீங்க. ज्ञान मार्ग अर्थात जानकारी का मार्ग. ஞான மார்க்கம் அப்படின்னா தகவல் தெரிஞ்சிருக்கிற மார்க்கம். तुम्हें जानकारी हुई है உங்களுக்கு அறிமுகம் அப்படின்னா தகவல் கிடைச்சிருக்குது. कि शास्त्रों में आटे में नमक मिसल सच्चाई है. என்னன்னா சாஸ்திரத்துல இப்போ மாவுல எந்த அளவுக்கு உப்பை மிக்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு உண்மை இருக்குது. और जो भी सच्चाई है वो इस संगम युग की है. பிறகு ஏதெல்லாம் உண்மையான தன்மை இருக்குதோ உண்மையான விஷயங்கள் அது இந்த சங்கம் யுகத்தினோட விஷயமா இருக்குது. जैसे झाड़ के पत्ते अथाह है, எப்படி மரத்துல இலைகள் ஏராளமான இலைகள் இருக்குது, वैसे ही भक्ति भी बहुत पसारा में फैली हुई है. அதே மாதிரிதான் பக்தி கூடயும் ஏராளமாக அது விஸ்தாரத்துல பரவி இருக்குது. ज्ञान तो बीज है, ஞானம் விதையா இருக்குது. बाकी सब भक्ति का पसारा है. மற்றபடி எல்லாமே பக்தியினோட விஸ்தாரமா இருக்குது. और बाप है ज्ञान का सागर. பிறகு அப்பா இருக்காங்க ஞான கடல். ज्ञान का बीज तो थोड़ा होता है, ஞானத்தினோட விதை கொஞ்சம் தான் இருக்கும். भक्ति तो कितनी अथाह है. பக்தி எந்த அளவுக்கு ஏராளமாக இருக்குது. अब तुम बच्चों को बीज रूप ज्ञान सागर ने ये ज्ञान दिया है. இப்போ குழந்தைகளான உங்களுக்கு பீஜரூப அப்பா பீஜரூப அந்த கடல் ஞானத்தை கொடுத்திருக்காங்க.
उन ज्ञान सागर बाप को याद तो सभी करते हैं, அந்த ஞானசாகர் கடல் அப்பாவை நினைவு எல்லாருமே தான் செய்றாங்க. कहते हैं कि काश சொல்றாங்க விசேஷமாக ईश्वर तुमको अच्छी मत देवे, ஈஸ்வர் உங்களுக்கு நல்ல டைரக்ஷனை கொடுக்கட்டும், जो तुम सुधर जाओ। நல்ல புத்தி கொடுக்கட்டும், நீங்க மாறிடணும். ईश्वर की मत से ऐसे लक्ष्मी नारायण सुधरे है ना, ஈஸ்வரனோட டைரக்ஷன் மூலமாக லக்ஷ்மி நாராயணர்கள் இப்படி திருந்திருக்காங்க இல்லையா? इन लक्ष्मी नारायण की कितनी महिमा है। இந்த லக்ஷ்மி நாராயணர்களோட மகிமை எந்த அளவுக்கு இருக்குது? अब बाप समझाते हैं இப்ப அப்பா புரிய வைக்கிறாங்க, कि बच्चे குழந்தைகளே ऐसा लक्ष्मी नारायण बनने के लिए अपन को आत्मा समझो। இப்படி லக்ஷ்மி நாராயண் ஆகிறதுக்காக உங்களை ஆத்மா நினைச்சுக்கோங்க. अब हम आत्मा को वापस घर जाना है। இப்போ ஆத்மாக்களா இருக்கிற நமக்கு திரும்பி வீட்டுக்கு போகணும். इस दुनिया से कुछ भी लेकर இந்த உலகத்திலிருந்து எதுவுமே लेकर नहीं जाना है। எடுத்துக்கிட்டு போக கூடாது. पतित आत्माएं तो जा ही नहीं सकेंगी, பதித்த ஆத்மாக்களால போக முடியாது. पावन बनेंगे பாவனா ஆனீங்கன்னா वो ही जा सकेंगे। அவங்களால தான் போக முடியும். जितना जितना पतितपना रह जाएगा, எந்த அளவுக்கு பதித்த தன்மை இருந்துடுமோ उतना उतना सजा के भागीदार बन जावे, அந்த அளவுக்கு தண்டனை எடுத்துக்கிறதுக்கான और எடுத்துக்கிறவங்களாக ஆயிடுவீங்க. जितनी सजाएं खाएंगे பிறகு எந்த அளவுக்கு தண்டனையை எடுத்துக்குவீங்களோ उतना पद அந்த அளவுக்கு பதவி नीचा हो जाएगा, தாழ்ந்ததாயிடும், नंबर नीचे उतर जाएगा, நம்பர் கீழே இறங்கிடும். बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, इस याद से ही तुम्हारे पाप कटेंगे। இந்த நினைவுனால தான் உங்களோட பாவம் கட்டாகும். और दूसरा कोई उपाय नहीं है। வேற எந்த வழியும் இல்ல. कोई कहे हम तो बहुत ज्ञान धारण करे हुए हैं, ஒரு சிலர் சொல்வாங்க நாங்க ரொம்ப ஞானத்தை தாரணை பண்ணிருக்கோம். ज्ञान अलग चीज ஞானம் தனியான பொருளா இருக்கு, और याद பிறகு நினைவு अलग चीज। அது தனியான பொருளா இருக்கு. रावण में कितना ज्ञान था, ராவணனுக்குள்ள எந்த அளவுக்கு ஞானம் இருந்தது? प्रकांड विद्वान था, ரொம்ப எக்ஸ்பர்ட் இருக்கக்கூடிய பெருமையான வித்வான் ஆயிருந்தாங்க. है कहाँ की यादगार, इसी संगम युग की यादगार। அது எந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்குது? இந்த சங்கம் யுகத்தினோட நினைவார்த்தம் தான் இருக்கு. परंतु रावण को जीवन मुक्ति का ज्ञान ஆனா ராவணனுக்கு ஜீவன் முக்தினோட ஞானம் नहीं था। இருக்குல்ல. मुक्ति तो मिली, முக்தி கிடைச்சதுதான். बाप कहते हैं मुक्ति तो मैं सबको देता हूँ। அப்பா சொல்றாங்க முக்தி நான் எல்லாருக்குமே தான் கொடுக்கறேன். जो भी 500-700 करोड़ मनुष्य आत्माएं हैं, யாரெல்லாம் 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்கள் இருக்காங்க, सबकी मुक्ति होती है। எல்லாருக்குமே தான் முக்தி கிடைக்குது. तो सब ज्ञानी होती है क्या? அப்ப எல்லாருமே ஞானியாக இருப்பாங்களா? नहीं। இல்ல. ये शिक्षा आत्माओं को परमपिता बाप ही दे सकते हैं। இந்த கல்வி ஆத்மாக்களுக்கு பரம்பிதா அப்பால தான் கொடுக்க முடியும். कौन सी शिक्षा? எந்த கல்வி? कि याद से तुम्हारे पाप कटते हैं। நினைவு மூலமாக உங்களோட பாவம் கட்டாகும்.
कहते हैं अपन को आत्मा समझो, क्यों சொல்றாங்க தன்னை ஆத்மா நினைச்சுக்கோங்க, कि अभी नंगा वापस जाना है। ஏன்னா இப்போ நிர்வாணமாக திரும்பி போகணும். वहाँ देवताओं को ऐसे नहीं कहेंगे नंगे जाना है। அங்க தேவதைகளுக்கு இப்படி சொல்ல மாட்டாங்க நிர்வாணமாக போகணும்னு. क्यों ஏன் है? देवताओं को तो தேவதைகளுக்கு कोई प्रकार का देवान எந்த விதமான தேகாபிமானம் கூடயும் होता ही नहीं है। இருக்கிறதே இல்ல. उनको तो वास्तव में नीचे उतरना होता है। அவங்களுக்கு வாஸ்தவத்துல கீழே இறங்க வேண்டியதாக இருக்கும். नीचे उतरने के लिए देव हम त्यागने की बात கீழே இறங்குறதுக்காக தேகாபிமானத்தை தியாகம் செய்யற है ही नहीं। தியாகம் செய்யற விஷயம் இல்ல. निराकारी लोक में जाने के लिए நிராகாரி லோகத்துக்கு போகிறதுக்காக इस दुनिया में आत्मा ने आकर जो देहभान धारण किया है, இந்த உலகத்துல ஆத்மா என்ன தேக அபிமானத்தை தாரணை செஞ்சிருக்குது, वो त्यागना पड़े। அதை தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கும். देवताओं को तो नीचे उतर करके भिन्न नाम रूप தேவதைகளுக்கு கீழே இறங்கி வெவ்வேறு விதமான பேரு ரூபம் लेना ही लेना है। எடுத்துக்கதா செய்யணும், எடுத்துக்கதா தீரணும். क्योंकि नाम बगैर तो कोई कारोबार चल ही नहीं सकता। ஏன்னா பேர் இல்லாம எந்த வேலைகள் கூடயும் நடக்க முடியாது. अनेक आत्माएं अपने शरीर के साथ पार्ट बजाई रही है। நிறைய ஆத்மாக்கள் தன்னோட சரீரம் மூலமாக பாட்ட பண்ணிட்டு இருக்காங்க. शरीर के साथ पार्ट बजाना சரீர கூட பாட்ட செய்யறது मना देहभान में रहना। அப்படின்னா தேகாபிமானத்துல இருக்கிறது. अभी सभी का पार्ट இப்போ எல்லாரோட பாட்டு खत्म होना है। முடிய போகுது. पार्ट तो देह के द्वारा ही बजाया जाता है। பாட்டு தேக மூலமா தான் செய்யப்படுகிறது. सबको वापस जाना है। எல்லாருக்குமே தான் திரும்பி போக வேண்டியதாக இருக்கும். तो बाप राय बहुत अच्छी देते हैं। அப்போ அப்பா ரொம்ப நல்லபடியான வழிய காமிக்கிறாங்க. एक तो कहते हैं पवित्र रहो। ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா பவித்திரமாக இருங்க. पवित्र रहो अर्थात பவித்திரமாக இருங்க அப்படின்னா बुद्धि में क्या रहे? புத்தியில என்ன இருக்கணும்? एक बाप दूसरा न कोई। புத்தியில என்ன இருக்கணும்? எனக்காக ஒரு அப்பா தவிர வேற யாருமே இல்ல. क्योंकि एक बाप ही वर प्योर है ஏன்னா ஒரு அப்பா தான் எவர் பியூரா இருக்காங்க. और बाकी सब மற்றபடி எல்லாருமே सब पतित है। எல்லாருமே பதித்தம் தான் இருக்காங்க. सब नीचे गिरने वाले हैं। எல்லாருமே கீழே இறங்கக்கூடியவங்க தான் இருக்காங்க. अगर कोई दूजम को याद किया तो ஒருவேளை வேற யாரையாவது மத்தவங்கள நினைவு செஞ்சீங்கன்னா नीचे जरूर गिरेंगे। அப்போ கீழே கண்டிப்பாக விழுவீங்க. तो एक तो पवित्र रहो। அதனால ஒண்ணு என்னன்னா பவித்திரமாக இருங்க. बाबा से पूछते हैं, பாபா கிட்ட கேக்குறாங்க, बाबा बच्चे की शादी करावे? अरे बाबा तुमसे ही कहते हैं कि पवित्र रहो। அரே பாபா உங்ககிட்ட தான் சொல்றாங்களா பவித்திரமாக இருங்கன்னு. बच्चे की शादी किस लिए करावेंगे? குழந்தைகளோட திருமணத்தை ஏன் செய்ய வைக்கிறீங்க? है? अरे बच्चे की शादी कराने का कोई मकसद होगा? அரே குழந்தைக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறீங்கன்னா ஏதாவது அதுல இது இருக்கும், லட்சம் இருக்கும். क्या मकसद है?
எதுக்காக என்ன காரணத்தினால செய்றீங்க? बच्चे की शादी कराना குழந்தைக்கு திருமணம் செய்ய வைக்கிறது माना बच्चे की बुद्धि किसी देहधारी में அப்படின்னா குழந்தையோட புத்தி எந்த தேகதாரியிலையும் हिल गाए देना। ஈடுபடுத்திடுது। तो तुम खुद तो रहते हो पवित्र, நீங்க சுயம் தூய்மையாக இருக்கீங்க, पवित्र बनने का पुरुषार्थ करते हो தூய்மையாக இருக்கிறதுக்கான புருஷார்த்தத்தை செய்றீங்க। और बच्चे को देहभान में लटकाना है। பிறகு குழந்தைய தேகாபிமானத்துல மாட்ட விடணுமா? तो बाबा अभी करके डायरेक्शन नहीं देते हैं इस बात का। அப்ப பாபா இப்போ டைரக்ஷனை கொடுக்கறது இல்ல எந்த விஷயத்தை பற்றி? कि बच्चे की शादी कराओ, என்ன குழந்தைக்கு திருமணம் செய்ய வைங்கன்னு சொல்லி டைரக்ஷனை கொடுக்கறது இல்ல। बच्चे की शादी के लिए पूछे तो फिर भी परमिशन देते हैं कि बच्ची शादी कराना चाहती है। இப்ப பெண் குழந்தைக்கு திருமணம் செய்யறதுக்காக பர்மிஷன் கேட்டாங்கன்னா பாபா சொல்றாங்க இப்போ அந்த பெண் குழந்தை ஞானத்துல இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல। नहीं करेंगे तो तुम्हारा मुंह काला कर जाएगी, किसी के साथ भाग जाएगी। ஒருவேளை அவங்களுக்கு திருமணம் செய்ய வைக்கலன்னா என்ன ஆகும்? அவங்க யார் கூடயாவது போயிடுவாங்க। इसलिए परमिशन देते हैं। அதனாலதான் பர்மிஷனை கொடுக்கறாங்க। बाकी बच्चे की शादी करने की परमिशन மற்றபடி பையனுக்கு திருமணம் செய்ய வைக்கிற பர்மிஷன் नहीं देते हैं। கொடுக்கறது இல்ல। समझते हैं புரிஞ்சுக்கிறாங்க कि बच्चा शादी करने के बाद அந்த பையன் திருமணம் பண்ணதுக்கு பிறகு चल नहीं सकेगा, அவங்களால நடக்க முடியாது। चाहे कितना भी ज्ञान में चलने वाला हो। எவ்வளவு வேணாலும் ஞானத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம்। नहीं तो बच्चा अगर पवित्र रहने के लिए बाप की आज्ञा न माने, இல்லன்னா குழந்தை ஒருவேளை பவித்திரமாக இருக்கிறதுக்காக அப்பாவோட பேச்ச கேட்கலன்னா तो बाप कहते हैं वो बच्चा बच्चा नहीं है। அப்ப அப்பா சொல்றாங்க அந்த பையன் இல்ல। परंतु इतनी ताकत नहीं है जो श्रीमत पर चले। ஆனா இந்த அளவுக்கு ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்யறதுக்காக சக்தி இல்ல। न चलते हैं तो ना फरमान बरदार ठहरे। இப்போ ஃபாலோ செய்யலன்னா நான் ஃபர்மான் பர்தார் ஆனாங்க அப்படின்னா என்ன ஆர்டரை கொடுக்கப்படுகிறதோ கட்டளை கொடுக்கப்படுகிறதோ அது ஃபாலோ செய்யாம இருக்கக்கூடியவங்களுக்கு நான் ஃபர்மானன்னு சொல்லப்படும்। बाप का फरमान मानते नहीं है। அப்பாவோட கட்டளைய ஏத்துக்கிறது இல்ல। गोया बाप की पहचान ही नहीं है। அப்படின்னா அப்பாவோட அறிமுகமே இல்ல। बाप तो कहेंगे उनको समझाओ, அப்பா சொல்வாங்க அவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்லி कि तुम भी पवित्र बनो। நீங்க கூடயும் பவித்திரம் ஆகுங்க। एक बाप दूसरा न कोई। ஒரு அப்பா தவிர வேற யாருமே இல்ல। बाप का कहना नहीं मानता है அப்பா என்ன சொல்றாங்களோ அத கேட்கலன்னா तो वो कपूत बच्चा हो गया। அப்ப அவங்க கெட்ட குழந்தை ஆயிட்டாங்க। बाप देखते हैं அப்பா இந்த விஷயத்த பாக்குறாங்க। इनमें इतनी ताकत नहीं है जो डायरेक्शन देवे। இவங்களுக்குள்ள இந்த அளவுக்கு சக்தி இல்ல டைரக்ஷனை கொடுக்கிறதுக்காக। किनमें? யாருக்குள்ள? जो बच्चे पूछते हैं எந்த குழந்தை கேக்குறாங்களோ कि बाबा हम बच्चे की शादी करावे, எந்த குழந்தைகள் கேக்குறாங்களோ பாபா நம்ம குழந்தைகளுக்கு திருமணம்
அப்படின்னா கல்யாணம் செய்ய வைக்கலாமான்னு கேக்குறாங்க இல்லையா? तो बाप समझ जाते हैं कि इनमें इतनी ताकत नहीं है। அப்போ அப்பா புரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா இவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு சக்தி இல்ல, जो बाप के डायरेक्शन पर चल सके। என்னன்னா அப்பாவோட டைரக்ஷன் படி நடக்கிறதுக்கான சக்தி இவங்களுக்குள்ள இல்லன்னு சொல்லி அப்பா தெரிஞ்சுக்குவாங்க. और बाप के डायरेक्शन पर चलकर बच्चे को डायरेक्शन देवें। பிறகு அப்பாவோட டைரக்ஷனுக்கு அனுசாரமாக ஃபாலோ பண்ணி குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கொடுக்கற போல कि पवित्र रहो। என்னன்னா பவித்திரமாக இருங்க. बाबा देखते हैं ये ठहर नहीं सकेंगे। பாபா இந்த விஷயத்தை பாக்குறாங்க, இவங்களால இருக்க முடியறது இல்ல. और खान पान के लिए तो बाबा समझाते ही हैं। பிறகு சாப்பாடு குடிக்கிறதுக்காக பாபா புரிய வைக்கதா செய்யறாங்க. इस खान पान का भी तो असर पड़ता ही है। இந்த खान-पान இருக்கு இல்லையா, குடிக்கிறது இதர்த எப்படின்னா இதோட பிரபாவம் ஏற்படதா செய்யுது. यहाँ तो சாப்பாடு குடிக்கிறது இதோட பிரபாவம் என்றது ஏற்படதா செய்யுது. बाप की मत पर एक्यूरेट चलना पड़े। இப்போ அப்பாவோட டைரக்ஷன் அனுசாரமாக அக்யூரேட்டான அப்படியே எப்படி சொல்றாங்களோ அப்படியே நடக்கணும். बहू के हाथ का भी खाना नहीं है। இப்போ மருமகையினோட கை மூலமா கூடயும் சமைச்சிருக்கிறது சாப்பிடக்கூடாது. மருமக என்ன சமைச்சிருக்காங்களோ அத கூடயும் சாப்பிடக்கூடாது. क्यों? ஏன்? बहू फरमान बरदार है, आज्ञाकारी है, तो क्यों नहीं खाना चाहिए? இப்போ இந்த மருமக எப்படி சொல்றாங்களோ ஆர்டர் கொடுக்கறோமோ அப்படியே நடக்கிறாங்க. கட்டளைக்கு கீழ் படந்தவங்களாக இருக்காங்கன்னா ஏன் சாப்பிடக்கூடாது? क्योंकि ஏன்னா बहू किसकी बहू है? இப்போ அவங்க மருமக யாரோட மருமகா இருக்காங்க? जिसकी बहू है, யாரோட மருமகா இருக்காங்களோ वो कोई पुरुष ही है ना। அவங்க ஆண் தானே இருக்காங்க. और पुरुष सब दुर्योधन दुशासन। பிறகு ஆண்கள் எல்லாருமே துரியோதன் துஷாசனர்கள் ஆயிருக்காங்க. इसलिए बाबा पहले से ही कह देते हैं। அதனாலதான் பாபா முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க कि अगर बच्चे की शादी कराई तो विघ्न बहुत पड़ेंगे। ஒருவேளை குழந்தைக்கு திருமணத்தை செய்ய வச்சீங்கன்னா ரொம்ப விக்னம் வரும், தடைகள் வரும். इसलिए फॉलो ब्रह्मा बाप। அதனாலதான் ஃபாலோ பிரம்மா பாப். ब्रह्मा ने अपने बच्चों को अलग कर दिया। பிரம்மா தன்னோட குழந்தைகளை தனியா வச்சிட்டாங்க. शादी कराई क्या? கல்யாணத்தை செய்ய வச்சாங்களா? अगर बाप की बात न माने तो बहुत विघ्न पड़ेंगे। ஒருவேளை அப்பாவோட பேச்சு கேட்கலன்னா ரொம்ப தடைகள் வரும்னு சொல்றாங்க. अबलाओं पर अत्याचार भी होते हैं। அபலைகள் மேல அத்தியாச்சாரம் என்றது ஏற்படும், கொடுமை ஏற்படும். तो बाप तो ऐसे नहीं कहेंगे जो झगड़ा पड़े। அப்பா சண்டை வர போல எதுவுமே சொல்ல மாட்டாங்க. पहले से जानते हैं। முன்னாடி இருந்தே தெரியும் உங்களுக்கு. ये बाबा कितना रायल जवाहरी था। இந்த பாபா எந்த அளவுக்கு ராயல் வைர வியாபாரியாக இருந்தாங்க, எவ்வளவு பெரிய வைர வியாபாரியாக இருந்தாங்க. अपने भाइयों को भी लखापति बनाई दिया। அவங்களோட பிரதர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்கள கூடயும் லட்சாதிபதி ஆக்கிட்டாங்க.
पहले तो गरीब थे, முன்னாடி ஏழையாக இருந்தாங்க. साहूकार लोग गरीब पर हाथ रख करके चढ़ाते हैं। பணக்காரங்க எப்படின்னா ஏழைகள் மேல கைய வச்சு நடக்கிறாங்க, तो நடத்துறாங்க. इन्होंने भाइयों को भी चढ़ाया। அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட பிரதர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்கள கூடயும் நடத்துனாங்க. फिर जब देखा, பிறகு எப்போ பார்த்தாங்க, पवित्रता की बात की, பவித்திரத்தையினோட பேச்சு எப்போ வந்ததோ तो वो भाई लोग भी कितना बिगड़ पड़े। அப்போ அவங்களோட பிரதர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட எவ்வளவு கோவம் வந்துடுச்சு. चढ़ाया किसने? चढ़ाने वाले की भी बात नहीं मानी। இப்ப யார் இப்படி செஞ்சாங்களோ அவங்களோட பேச்சு கூடயும் கேட்கல. बड़ा भारी हंगामा हो गया। மிக பெரிய சண்டை ஆயிடுச்சு. ये तो डरा नहीं, கலாட்டா ஆயிடுச்சு. இவங்க பயப்படல, क्योंकि बाप की प्रवेशता थी ना। ஏன்னா அப்பாவோட பிரவேசத்தை இருந்தது இல்லையா. बाप की डायरेक्शन मिलती है तो श्रीमत पर चलना पड़े। அப்பாவோட டைரக்ஷன் கிடைச்சிட்டு இருக்குதுன்னா ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்ய வேண்டியதாக இருக்கும். नहीं तो देवता कैसे बनेंगे? இல்லன்னா தேவதைகள் எப்படி ஆகுவீங்க? जो बाप की डायरेक्शन मिले அப்பாவோட டைரக்ஷன் என்ன கிடைக்குமோ और फिर भी न चले பிறகு கூட யாரு ஃபாலோ செய்யறது இல்ல, तो फिर उनका पद भी बहुत कम हो जाता है। அப்ப அவங்களோட பதவி கூடயும் ரொம்ப கம்மி ஆயிடும்னு சொல்றாங்க. ये राजधानी स्थापन हो रही है। அப்போ இது ராஜதானி ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. राजधानी में ராஜதானில कोई राजा हो இப்ப யாரோ ராஜா இருக்காங்க, और राजा कोई डायरेक्शन दे और कोई बात न माने, இப்போ ராஜா ஏதோ டைரக்ஷனை கொடுக்கறாங்க, பிறகு அவங்களோட பேச்ச கேட்கலன்னா तो राजा उसे ऊंची कुर्सी पर बैठा देगा क्या? அப்போ ராஜா அவங்கள உயர்ந்த சீட்ல உட்கார வைப்பாங்களா? दंड का भागी बनाई देगा। தண்டனை எடுத்துக்கிற கூடியவங்களாக ஆக்கிடுவாங்க. सभी तो डायरेक्शन पर चल न सके। எல்லாரால கூடயும் டைரக்ஷனை ஃபாலோ செய்ய முடியறது இல்ல. जो नहीं चलते हैं யாரு ஃபாலோ செய்யறது இல்லையோ उनको वफादार, आज्ञाकारी, அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவங்க, फरमान बरदार नहीं कह सकेंगे। குரு எப்படி ஆர்டரை கொடுக்கறாங்களோ அப்படி ஃபாலோ செய்யக்கூடியவங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. ईश्वरीय मत पर तो पूरा चलना पड़े ना। ஈஸ்வரிய டைரக்ஷன் அனுசாரமாக கம்ப்ளீட்டாக நடக்க வேண்டியதாக இருக்கோ இல்லையா? हुक्म ही हुक्म चला रहा है। இப்போ அப்பாவே அவங்களே எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ईश्वर का हुक्म होता है ना। ஈஸ்வரனோட கட்டளை இருக்கோ இல்லையா? 21 दिसंबर 1967 की वाणी का दूसरा पेज। जो मानेंगे नहीं யாரு ஏத்து கேட்க மாட்டாங்களோ तो ऊंच पद पाए नहीं सकेंगे। அப்ப உயர்ந்த பதவிய அடைய முடியாது. बाकी थोड़ा ज्ञान लिया है மற்றபடி கொஞ்சம் ஞானத்தை எடுத்திருக்காங்க. तो उस ज्ञान के आधार पर स्वर्ग में तो आ जाएंगे। அப்போ அந்த ஞானத்தினோட ஆதாரப்படி ஸ்வர்க்கத்துக்கு வந்துருவாங்க. बस அவ்வளவுதான். इतने में ही खुश हो जाते हैं।
இவளே இந்த விஷயத்திலேயே குஷி ஆயிடுறாங்க. कि चलो हम स्वर्ग में तो आ जाएंगे, என்னன்னா நாங்க ஸ்வர்கத்துல வந்துடுவோம் இல்லையா? ये नहीं समझते हैं कि स्वर्ग में भी இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறது இல்ல. ஸ்வர்கத்திலயும் अनेक प्रकार के मर्तबे हैं। நிறைய விதமான ஸ்டேட்டஸ் இருக்குது, பதவிகள் இருக்குது. बाप जानते हैं அப்பாக்கு தெரியும் कि ये ईश्वरीय फरमान पर चल सकते हैं। இவங்க ஈஸ்வரிய ஆர்டருக்கு அனுசாரமாக இவங்களால நடக்க முடியும். कब எப்போ? है? कब चल सकते हैं? எப்போ நடக்க முடியும்? अगर हिम्मत करें ஒருவேளை தைரியத்தை வச்சாங்கன்னா, காமிச்சாங்கன்னா, तो ईश्वरीय फरमान पर चल सकते हैं। ஒருவேளை தைரியத்தை வச்சாங்கன்னா ஈஸ்வரனோட கட்டளைக்கு அனுசாரமாக இவங்களால நடக்க முடியும். परंतु इतनी ताकत ஆனா இந்த அளவுக்கு ताकत नहीं है। சக்தி இல்ல. लोकलाज कुल मर्यादा की मुकाबला करने की இப்போ லோக்லாஜ் குல்கி மரியாதைன்னா இப்போ உலகத்தினோட பேரு புகழ் இவங்க என்ன சொல்வாங்களோ அப்படிப்பட்டது எல்லாமே ताकत नहीं है। அவங்க என்ன சொல்வாங்களோ அதெல்லாமே எதிர்க்கிறதுக்காக அவங்களுக்கு சக்தி இல்ல. ये क्या कहेंगे, वो क्या कहेंगे, இவங்க என்ன சொல்வாங்க, அவங்க என்ன சொல்வாங்க, ऐसा हो जाएगा, இப்படி ஆயிடும், वैसा हो जाएगा। அப்படி ஆயிடும். बाप की मत पर चलने की ताकत नहीं है, அப்பாவோட டைரக்ஷனுக்கு அனுசாரமாக நடக்கிறதுக்காக சக்தி இல்ல. तो जरूर पदवी ऐसा पावेंगे। அப்போ கண்டிப்பாக பதவி கூட அப்படியே தான் அடைவாங்க. स्वर्ग की स्थापना तो एक बाप ही करते हैं ना। ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனை ஒரு அப்பா தானே செய்யறாங்க. या इस लोक में जो भी लोग हैं, இல்லன்னா இந்த உலகத்துல யாரெல்லாம் ஜனங்க இருக்காங்க वो स्वर्ग की स्थापना करते हैं। அவங்க ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனைய செய்யறாங்களா? बच्चों को मत बाप देते रहते हैं, குழந்தைகளுக்கு அப்பா டைரக்ஷன்ஸ கொடுத்துட்டு இருப்பாங்க. तुम ईश्वर की मत से कितना ऊंच बनते हो। நீங்க ஈஸ்வரனோட டைரக்ஷனுக்கு அனுசாரமாக நடக்கிறதுனால எவ்வளவு உயர்ந்தவங்க ஆகுறீங்க. ईश्वर की गत मत न्यारी है। ஈஸ்வரனோட வழிமுறைகள் அதெல்லாமே தனிப்பட்டதா இருக்குது. किसके मुकाबले? யாருக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா और मनुष्यों के मुकाबले மத்த மனிதர்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா ईश्वर की गत मत ஈஸ்வரனோட வழிமுறை न्यारी है। அவங்களோட வழி பிறகு புத்தி என்றது தனிப்பட்டதா இருக்குது. और तो सब लड़ाइयों आदि से राजा बनते हैं। மத்தவங்க எல்லாருமே யுத்தங்கள் மூலமாக ராஜாக்கள் ஆகுறாங்க. क्या என்ன 63 जन्मों में जो भी राजाएं हुए हैं, 63 ஜன்மங்கள்ல யாரெல்லாம் ராஜாக்கள் இருந்தாங்க ஆனாங்க, कैसे राजाएं हुए? எப்படி ராஜாக்கள் ஆனாங்க? लड़ाइयां लड़ते रहे, राजाएं बनते रहे। யுத்தத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க, ராஜாக்கள் ஆயிட்டு இருந்தாங்க. राजाई की सुरक्षा करते रहे। ராஜாங்கத்தினோட பாதுகாப்ப கொடுத்துட்டு இருந்தாங்க, பண்ணிட்டு இருந்தாங்க. अच्छा, அச்சா ये लक्ष्मी नारायण कैसे विश्व के मालिक बने? இந்த லக்ஷ்மி நாராயணர்கள் எப்படி உலகத்துக்கே எஜமான ஆனாங்க? जो इनकी कोई भी ग्लानि नहीं करते। என்னன்னா உங்களுக்கு யாருமே நிந்தனைய செய்யறது இல்ல. कोई करते हैं? யாராவது நிந்தனை பண்றாங்களா? शास्त्रों में சாஸ்திரங்கள்ல सब देवताओं की ग्लानि है।
எல்லா தேவதைகளுக்கு நிந்தனை இருக்குது. परंतु इन्हें लक्ष्मी नारायण की कोई ஆனா இந்த லக்ஷ்மி நாராயணர்களுக்கு எந்த விதமான ग्लानि नहीं है। நிந்தனை இல்ல. तो ये किसकी मत पर चले होंगे? அப்போ இவங்க யாரோட வழிமுறைக்கு அனுசாரமாக நடந்திருப்பாங்க? जरूर கண்டிப்பாக एक ऊंचे ऊंचे बाप की मत पर चलते हैं। ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவோட டைரக்ஷனுக்கு அனுசாரமாக நடக்கிறாங்க. इसलिए उस बाप को कहते हैं ईश्वर। அதனாலதான் அந்த அப்பாக்கு சொல்றாங்க ஈஸ்வர். ईश माना शासन करता, ஈசனா சாசன் கர்த்தா, கண்ட்ரோலர். वर माना श्रेष्ठ ते श्रेष्ठ, வரனா உயர்ந்தவர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். लड़ाई आदि के द्वारा शासन करना, இந்த சண்டை மூலமாக அதனோட ஆதாரப்படி ஆட்சி செய்யறது, और शासक नहीं बनाता है। பிறகு ஆட்சி செய்பவர்களாக ஆக்குறது இல்ல. तो ये बड़ी समझने की बातें हैं। அப்போ பாபா சொல்றாங்க இது ரொம்ப புரிஞ்சுக்கிற விஷயங்களா இருக்குது. भक्त तो सत्यनारायण की कथा सुन लेते हैं, பக்தர்கள் சத்யநாராயணனோட கதையை கேட்டுக்கிறாங்க. समझते तो कुछ भी नहीं है எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. कि सत्य क्या होता है, असत्य क्या होता है। உண்மை என்ன என்ன, பொய் என்ன என்ன. बाप तो समझ जाते हैं, அப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ये ज्ञान उठाए सकेंगे या नहीं उठाए सकेंगे। இவங்களால ஞானம் புரிஞ்சுக்க முடியுதா இல்லன்னா புரிஞ்சுக்க முடியாதான்னு. है? उठाए सकेंगे। இவங்களால ஞானத்தை எடுத்துக்க முடியுமா? बाप डायरेक्शन दे और बाप की मत न माने, அப்பா டைரக்ஷனை கொடுக்கறாங்க, பிறகு அப்பாவோட டைரக்ஷனை ஃபாலோ செய்யலன்னா तो बाप समझ जाते हैं ये ज्ञान அப்போ அப்பா புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஞானம் पूरा उठाए नहीं सकेंगे। இவங்களால கம்ப்ளீட்டாக ஞானத்தை எடுத்துக்க முடியாது. बाप डायरेक्शन दे और बाप की मत न माने, அப்பா டைரக்ஷனை கொடுக்கறாங்க, அந்த டைரக்ஷனுக்கு ஏத்துக்கலன்னா அந்த டைரக்ஷனை तो बाप समझ जाते हैं ये ज्ञान அப்போ அப்பா புரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா இவங்களால ஞானம் पूरा उठाए नहीं सकेंगे। கம்ப்ளீட்டாக இவங்களால எடுத்துக்க முடியறது இல்ல. चाल चलन, बोलने करने, खाने पीने आदि सारी बात, இப்போ நடத்த, பேசுறது, நடக்கிறது எல்லாம் चाल चलन से बाप समझ जाते। அந்த நடத்த மூலமாக அப்பா எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. मौत तो सर पर खड़ा है, மரணம் என்றது தலை மேல நின்னுட்டு இருக்குது. अचानक एक्सीडेंट आदि क्या क्या होते रहते हैं। திடீரென ஆக்சிடென்ட் இதெல்லாம் ஆயிட்டே தான் இருக்குது. सतयुग में तो ये बातें नहीं होती है। சத்யுகத்துல இந்த விஷயங்கள் இருக்கிறது இல்ல. वहाँ कोई को काल खाता नहीं है, அங்க யார கூடயும் காலம் சாப்பிடாது. अकाले मौत होती नहीं है, அகால மரணம் ஆகிறது இல்ல. वो है ही अमर लोक। அது அமர்லோக் தான் இருக்குது. और ये है பிறகு இதா இருக்குது मृत्युलोक, மிருத்யலோகம், மரணலோகம். जो अच्छी रीति समझते हैं யாரு நல்லபடியாக புரிஞ்சுக்கிறாங்க कि ये मृत्युलोक है, இது மரணலோகம் ஆயிருக்குதுன்னு. पता नहीं कब मृत्यु हो जाए, எப்போ மரணம் ஆயிடுதோ இத பற்றி தெரியாது. अकाले मौत हो जाए, எப்படின்னா சடனாக மரணம் என்றது ஏற்படலாம். सड़क चलते हादसा हो जाता है, ரோடு மேல போகிறப்பவே சடனாக ஆக்சிடென்ட் ஆயிடுது. एक सेकंड में क्या से क्या हो जाता है।
ஏதாவது அப்படிப்பட்ட இன்சிடென்ட் நடக்குது, ஒரு செகண்ட்ல என்ன நினைக்கிறோமோ அதுக்கு விபரீதமாக ஆயிடுது. जो अच्छी रीति समझते हैं वो तो झट पुरुषार्थ करते हैं। யாரு நல்லபடியாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க டக்கன் புருஷார்த்தம் செய்யறாங்க. समझते हैं कि कहाँ बाप की अवज्ञा न हो जाए। இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அப்பாவோட எப்படி என்ன கட்டளைக்கு விபரீதமாக ஆகக்கூடாது. अज्ञान काल में तो कोई बच्चा ऐसे कपूत होते हैं, அஞ்ஞான காலத்துல சில குழந்தைகள் இப்படியும் இருக்காங்க, கெட்ட குழந்தைகள், जो बाप को भी चमाट लगाई देते हैं। அப்பாக்கு அறைய கொடுத்துடுறாங்க. उन्हें कपूत कहेंगे या सपूत कहेंगे? அவங்களுக்கு நல்ல குழந்தைகள்னு சொல்வாங்களா இல்லன்னா கெட்ட குழந்தைகள்னு சொல்வாங்களா? अरे चमाट लगाने की बात छोड़ो, அரே அறைய கொடுக்கிற விஷயத்தை விடுங்க, शूट भी कर देते, ஷூட் கூட பண்ணிடுறாங்க, हत्या कर देते, கொலை பண்ணிடுறாங்க. वहाँ नई दुनिया में तो ऐसी बातें होती नहीं है। அங்க புது உலகத்துல இப்படிப்பட்ட பேச்சுகள் எதுவுமே நடக்கிறது இல்ல. जो बाप बच्चे को चमाट लगाए देवे या शूट कर देवे, இப்ப குழந்தை போய் அப்பாக்கு அறை கொடுக்கறது இல்லன்னா ஷூட் பண்ற விஷயம் அதெல்லாம் அங்க இருக்காது. यहाँ तो है ही आसुरी स्वभाव वाले। இங்க ஆசுரி சுபாவத்தினர்கள் தான் இருக்காங்க. जो भी पैदाइश होती है वो कैसी हो रही है? எதெல்லாம் ஜென்மம் ஆயிட்டு இருக்குதோ, பிறந்துட்டு இருக்காங்களோ அவங்க எப்படி இருக்காங்க? बिच्छू टिंडन मिसल हो रही है। தேளு நண்டு போல இருக்காங்க. वहाँ तो सब दैवी स्वभाव वाले होते हैं। அங்க எல்லாருமே தெய்வீகமான சுபாவத்தினர்கள் தான் இருப்பாங்க. पारलौकिक बाप के बन गए, பார்லோகிக அப்பாவோட குழந்தைகள் ஆயிட்டீங்கன்னா तो फिर लौकिक बाप को कुछ दे नहीं सकते। அப்போ லௌகிக அப்பாவுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. क्या था? என்ன சொன்னாங்க? जो पारलौकिक बाप के बच्चे बन गए, யாரு பார்லோகிக அப்பாக்கு குழந்தைகள் ஆயிட்டாங்களோ वो फिर लौकिक बाप को कुछ भी दे नहीं सकते। அவங்க லௌகிக அப்பாக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. शादी कराने का भी असर तो पड़ जाता है ना। இப்போ திருமணத்தை செய்ய வைக்கிறாங்க இல்லையா, அதோட பிரபாவம் கூட ஏற்பட்டுடுது இல்லையா? क्योंकि ஏன்னா हाथ डालते हैं, கைய போடுறாங்க, குடுக்கறாங்க. वो काम चिच्छा पर बैठ आदि मध्यंत दुख पावेंगे। அவங்க காம சித்த மேல உட்கார்ந்து முதல் இடை கரை என்னன்னா துக்கத்தை அனுபவம் செய்வாங்க. मान लो एक बाप को दो बच्चे हैं, एक ज्ञान में चलता है, இப்போ ஒரு அப்பாக்கு ரெண்டு குழந்தைகள், ஒருத்தர் ஞானத்துல இருக்காங்க, बाप और दूसरा बच्चा ज्ञान में नहीं चलता है, அப்பா பிறகு இன்னொரு குழந்தை ஞானத்துல இல்ல, और बाप कहे कि बच्चे की शादी करानी है, பிறகு அப்பா சொல்றாங்க குழந்தைக்கு கல்யாணம் செய்ய வைக்கணும். तो कुछ न कुछ सहयोग அப்போ கொஞ்ச நஞ்ச உதவி ज्ञान में चलने वाले बच्चे से भी ஞானத்துல இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூடயும் बाप की आशा तो रहेगी कि करे। அப்பாக்கு அப்பா எதிர்பார்ப்பாங்க என்னன்னா ஏதாவது செய்யட்டும்னு.
तो बाप कहते हैं अगर पारलौकिक बाप के बन गए அப்பா சொல்றாங்க பார்லோகிக அப்பாவோட குழந்தை ஆயிட்டீங்கன்னா तो फिर लौकिक में कुछ भी दे न सके, அப்ப லௌகிகத்துல எதுவுமே கொடுக்க முடியாது, सहयोग भी दे न सके। உதவி கூடயும் பண்ண முடியாது। शादी आदि कराते हैं, கல்யாணம் எல்லாம் செய்ய வைக்கிறாங்க, शादी आदि कराने में सहयोग का हाथ डालते हैं, இப்போ கல்யாணம் எல்லாம் செய்ய வைக்கிறதுல உதவி பண்றாங்க, तो भी असर पड़ जाता है। அப்பவும் பிரபாவம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க। ये जानते हुए भी இது தெரியும், அதுக்கு பிறகு கூடயும் कि ये काम चिट्ठा पर बैठ आदि मध्यंत दुख पावेंगे, இவங்க காம சித்த மேல உட்கார்ந்து முதல் இடை கரையில துக்கம்தான் அடைவாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் दुख पावेंगे या सुख पावेंगे? துக்கம் அடைவாங்களா இல்லன்னா சுखी ஆகுவாங்களா? दुख पावेंगे। துக்கம்தான் அடைவாங்க। फिर माँ बाप दोनों फंस पड़ते हैं। பிறகு அம்மா அப்பா இரண்டு பேரு கூடயும் மாட்டிக்கிறாங்க। ये ज्ञान की बड़ी महीन बातें हैं। இது ஞானத்தினோட ரொம்ப நுணுக்கமான விஷயங்களா இருக்குது। थोड़े में ही नहीं खुश हो जाना है। கொஞ்சம் விஷயத்திலேயே குஷியாக கூடாது। मनुष्यों के पास तो करोड़ों रुपए हैं, மனிதர்கள் கிட்ட கோடிக்கணக்குல ரூபாய் இருக்குது, தனம் இருக்குது। तो समझते हैं समाज में मान मर्यादा लेने के लिए அப்போ புரிஞ்சுக்கிறாங்க, இப்போ அந்த இதுல சமூகத்துல பேரு புகழ எடுத்துக்கிறதுக்காக, लौकिक मान मर्तबा लेने के लिए லௌகிக பேரு புகழ எடுத்துக்கிறதுக்காக क्यों न शादी में पैसे लगाए दें। ஏ திருமணத்துல பைசாவ தனத்தை ஏன் அர்ப்பணம் செய்யக்கூடாது? कोई पदमा पदम पति भी है, சிலர் எப்படின்னா பத்மா பதம் பத்தி கூடயும் ஆயிருக்காங்க। बाप कहते हैं वो सब अल्पकाल का है, அப்பா சொல்றாங்க அவங்க அதெல்லாமே கொஞ்ச நேரத்துக்கானதா இருக்குது। और तुम तो 21 जन्म के लिए पदम पति बनते हो। பிறகு நீங்க 21 ஜென்மத்துக்காக பதம் பத்தி ஆகுறீங்க। कब? எப்போ? संबंधियों आदि की शादी में हाथ डालने से। இப்போ உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட திருமணத்துல உதவி செய்யறதுனாலயா? तुम पदमा पदम पति 21 जन्म के लिए तब बनते हो நீங்க பத்மா பதம் பத்தி 21 ஜென்மத்துக்காக எப்போ ஆகுறீங்கன்னா, कि तुम्हारे पास जो भी है உங்ககிட்ட ஏதெல்லாம் இருக்குதோ, तन मन धन की ताकत, शरीरम मनது தனத்தினோட சக்தி, संबंधियों की ताकत, वो सब உறவினர்களினோட சக்தி, இது எல்லாமே ईश्वरीय सेवा में ஈஸ்வரிய சேவையில लगाते हो। அதெல்லாமே ஈடுபடுத்துறீங்க, அர்ப்பணம் செய்றீங்க। तो समझो அப்போ புரிஞ்சுக்கோங்க, वो पद्मा पदम पति करोड़पति है, वो तो आज हैं। இப்போ அவங்க பத்மா பதம் பத்தி கரோடபதி அவங்க இன்னைக்கு இருக்காங்க। और कल अचानक मर जाते हैं तो फिर क्या होगा? பிறகு நாளைக்கு திடீரென்னு இறந்து போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? बहुत बहुत ऐसे हैं நிறைய பேர் இப்படி இருக்காங்க, जो सेक्स चिल्लियों जैसे अपने मंसूबे बनाते रहते हैं, प्लानिंग करते रहते हैं। எப்படின்னா இப்படி அவங்க பிளானிங்க பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி விருப்பத்தை வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா பிளானிங் பண்ணிக்கிறாங்க। बड़ी बड़ी फैक्ट्री, பெரிய பெரிய ஃபேக்டரிஸ், जाने क्या क्या बनाते रहते हैं। என்ன எல்லாமே அவங்க பண்றாங்களோ அது தெரியாது।
जब भंभोर को आग लगेगी எப்போ இந்த கூவியல் இருக்கோ இல்லையா, இந்த கூவியலுக்கு தீ तो பிடிச்சு इनके हार्ट அப்ப இவங்களோட ஹார்ட் फेल होने लगेंगे। ஃபெயில் ஆகுறதுக்கு ஆரம்பம் ஆயிடும்னு சொல்றாங்க। अचानक मर जाएंगे। திடீரென்னு இறந்து போகிறாங்க। फिर क्या होगा? பிறகு என்ன ஆகுது? फिर तो कुछ भी नहीं होगा। பிறகு எதுவுமே ஆகுறது இல்ல। कमाई नहीं कर सकेंगे। எந்த விதமான சம்பாத்தியத்தை கூடயும் செய்ய முடியாது। इसके लिए सन्यासी कहते हैं काग विष्टा समान सुख है। இதுக்காக சன்னியாசிகள் என்ன சொல்றாங்கன்னா காக்கையினோட எச்சலுக்கு சமமான சுகம்னு சொல்றாங்க। उनको स्वर्ग के सुखों का पता ही नहीं है। அவங்களுக்கு ஸ்வர்கத்தினோட சுகத்தை பற்றி தெரியவே தெரியாது। कि स्वर्ग के सुख ஸ்வர்கத்தினோட சுகம் एक जन्म के लिए नहीं होते ஒரு ஜென்மத்துக்காக மட்டும் இருக்கிறது இல்ல, या अल्पकाल के लिए नहीं होते, கொஞ்ச நொடிக்காக இருக்கும் என்றது இல்ல। 21 जन्मों तक, पूरा 2 युगों तक 21 ஜென்ம வரைக்கும், முழுமையாக 2 யுகம் வரைக்கும் 2500 साल तक स्वर्ग के सुख चलते हैं। 2500 வருஷங்கள் வரைக்கும் ஸ்வர்கத்தினோட சுகம் நடக்குது। अभी तुम समझते हो। இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, सिवाय बाप के मुक्ति जीवन मुक्ति का रास्ता कोई बता ही नहीं सकते हैं। அப்பா தவிர யாரால கூடயும் முக்தி ஜீவன் முக்தியினோட வழிய சொல்ல முடியாது। सिर्फ सीढ़ी के चित्र पर भी अगर कोई समझ जाए வெறும் இந்த ஏணி படத்தினோட சித்திரத்தை பற்றி கூட யாராவது புரிஞ்சுட்டாங்கன்னா तो अहो सौभाग्य। அப்போ பாபா சொல்றாங்க அஹோ சௌபாகிய அப்படின்னா ரொம்ப பாக்கியத்தினோட விஷயமா இருக்கு। सीढ़ी के चित्र पर समझने वाला இந்த ஏணி படத்தினோட சித்திரத்தை பற்றி புரிஞ்சுக்க கூடியவங்க कौन से धर्म का होगा, எந்த தர்மத்தினர்களாக இருப்பாங்க, कौन से देश का होगा? எந்த தேசத்தினர்களாக இருப்பாங்க? असल भारतवासी होगा तो सीढ़ी के चित्र पर உண்மையான பாரதவாசியாக இருப்பாங்க। அப்போ அந்த ஏணி படத்தினோட சித்திரத்தை பற்றி समझ जाएगा। उसको चारों चित्रों में புரிஞ்சுக்குவாங்க। அவங்களுக்கு 4 சித்திரங்கள்ல अच्छा चित्र कौन सा लगेगा? நல்ல சித்திரம்னு சொல்லி எது தோணும்? सीढ़ी का चित्र। எது இஷ்டமாகும்னா सीढ़ी படம் அப்படின்னா ஏணி படம்। बाप ने समझाया है। ஏணி படி இருக்குல்ல அந்த பிக்சர் பிடிக்கும்। பாபா புரிய வச்சிருக்காங்க, यहाँ राजाई स्थापन होती है। இங்க ராஜாங்கம் ஸ்தாபனா ஆகுது। बाप आकर राजाओं के राज्य की स्थापना करते हैं। அப்பா வந்து ராஜாக்களோட ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்றாங்க। और कली की दुनिया में பிறகு கலியுகிய உலகத்துல सारी दुनिया में क्या स्थापन हो जाता है? முழு உலகத்துல என்ன ஸ்தாபனை ஆயிடுது? प्रजा के ऊपर பிரஜைகள் மேல प्रजा का राज्य स्थापन हो जाता है। பிரஜைகளினோட ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிடுது। बाप आकर के राजाई स्थापन करते हैं। அப்பா வந்து ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்றாங்க। और राजाएं भी பிறகு ராஜாக்கள் கூடயும் नंबरवार उतरते जाएंगे। நம்பர் வாராக இறங்கிட்டே தான் வருவாங்க। कहाँ? எங்க? बाप आकर जो राजाई स्थापन करते हैं, அப்பா வந்து என்ன ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்றாங்களோ उस राजाई में भी அந்த ராஜாங்கத்திலயும் जो भी पीढ़ी दर पीढ़ी राजाएं आने वाले होंगे, யாரெல்லாம் அந்த தலைமுறைக்கு பிறகு எப்படின்னா ஜெனரேஷன் பை ஜெனரேஷன்
வரப்போற ராஜாக்கள் இருப்பாங்களோ वो सब அவங்க எல்லாருமே नीचे उतरते जाएंगे। கீழே இறங்கிட்டே தான் வருவாங்க. ऐसे नहीं कि बाद में आने वाला कोई राजा அப்படி இல்ல பிறகு வரக்கூடிய ஏதாவது ராஜா पहले वाले राजा से ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ராஜா இருப்பாங்க இல்லையா அவங்கள விட ऊंच पद पाने वाला होगा। உயர்ந்த பதவியை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க என்ற பேச்சு இல்ல. नंबरवार उतरते जाएंगे। நம்பர் வாராக இறங்கிட்டே தான் வருவாங்க. थोड़ी देर से आने से ही दुनिया कुछ तो पुरानी होगी ना। கொஞ்சம் லேட்டாக வர்றதுனாலேயே உலகம் கொஞ்சம் ஏதாவது பழசாயிடும் இல்லையா? तो पुरानी दुनिया में आने वाले அப்போ பழைய உலகத்துல வரக்கூடியவங்க ऊंच पद पाने वाले होंगे या नीच पद पाने वाले होंगे? உயர்ந்த பதவியை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்களா இல்லன்னா தாழ்ந்த பதவியை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்களா? नीचे उतरने वाले ही होंगे। கீழே இறங்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. मकान पुराना होता है இப்போ வீடு பழசாயிடுச்சுன்னா तो उसकी मरम्मत करानी पड़ती है। அப்போ அதோட ரிப்பேரிங் செய்ய வைக்க வேண்டியதாக இருக்கும். मकान की कीमत வீடினோட அந்த ஒரு வேல்யூ घट जाती है कि बढ़ जाती है? கம்மி ஆயிடுதா இல்லன்னா ஜாஸ்தி ஆயிடுதா? घट जाती है। கம்மி ஆயிடுது. बच्चे समझते हैं। குழந்தைகள் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறீங்க. अभी हम तो नई दुनिया में जाएंगे। இப்ப நாம புது உலகத்துக்கு போகுவோம். हम जिस नई दुनिया में जाते हैं நாம எந்த புது உலகத்துக்கு போகுவோமோ वो तो थोड़ी भी पुरानी होगी कि नहीं होगी? அது கொஞ்சம் அது எப்படின்னா கொஞ்சம் பழசாக ஆயிடுமா இல்லையா? है? थोड़ी भी दुनिया पुरानी नहीं होगी। கொஞ்சம் அது பழசாக ஆகாது. இந்த உலகம் परसेंटेज में भी पुरानी नहीं होगी। கொஞ்சம் கூடயும் பழசாக இருக்காது. பர்சன்டேஜ்ல கூடயும் பழசாக இருக்காது. हम 100% नई दुनिया में जाते हैं। நாங்க 100% புது உலகத்துக்கு போகிறோம். नई दुनिया सतयुग को कहा जाता है। புது உலகம் சத்யுகத்துக்கு சொல்லப்படுகிறது. थोड़ा टाइम पसार हुआ கொஞ்ச நேரம் கடந்து போச்சு सतयुग में से சத்யுகத்திலிருந்து. तो कहेंगे थोड़ी कला भी அப்போ சொல்லப்படுகிறது கொஞ்ச கலைகள் उतर गई। இறங்கிடுச்சு. उसमें भी அதுலயும் 100 वर्ष के बाद तो जरूर कहेंगे ये 100 वर्ष पुराना है। 100 வருஷங்களுக்கு பிறகு கண்டிப்பாக சொல்வாங்க இது 100 வருஷம் பழசா இருக்குதுன்னு. लाइफ का तो टाइम लेना चाहिए ना। இந்த லைஃபோட டைம் என்றது கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? तो नई दुनिया में जाना है அப்போ புது உலகத்துக்கு போகணும்னா तो कहाँ जाने का लक्ष्य रखना चाहिए? அப்போ எங்க போகிறதுக்கான லட்சியத்தை வச்சுக்கணும்? है? सत्युग त्रेता नई दुनिया है ना। சத்யுக திரேதா புது உலகமா இருக்குது இல்லையா? तो नई दुनिया में कहाँ पर जाने का लक्ष्य रखना चाहिए? அப்போ புது உலகத்துல எங்க போகிறதுக்கான லட்சியத்தை வச்சுக்கணும்? सत्युग मध्य में, अंत में, त्रेता आदि में, त्रेता अंत में। சத்யுக மத்தியம் இல்லன்னா ஆரம்பத்துல, திரேதா ஆரம்பம், பிறகு நடுவுல कहाँ जाने का लक्ष्य रखना चाहिए? எங்க போகிறதுக்கான லட்சியத்தை வச்சுக்கணும்? एकदम सत्युग आदि में जाने का முழுமையா சத்யுகத்தினோட ஆரம்பத்துல போகிறதுக்கான लक्ष्य रखना चाहिए। லட்சியத்தை வச்சுக்கணும். इसके लिए पूरा पुरुषार्थ करना चाहिए। இதுக்காக முழுமையாக புருஷார்த்தத்தை செய்யணும். अगर अधूरा पुरुषार्थ किया, अधूरी मत पर चले ஒருவேளை அறகுறையான புருஷார்த்தத்தை செஞ்சீங்க,
அரகுறையான டைரக்ஷனை ஃபாலோ செஞ்சீங்கன்னா तो उतरती कला वाली दुनिया में जाएंगे அப்போ இறங்கும் கலையினோட உலகத்துக்கு போகுவீங்களா या संपन्न कला वाली दुनिया में जाएंगे? இல்லன்னா பரிபூர்ணமான கலையினோட உலகத்துக்கு போகுவீங்களா? अभी तुम समझ गए हो இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க कि नंबरवार आत्माएं कैसे नीचे उतरती है। நம்பர்வார் ஆத்மாக்கள் எப்படி கீழே இறங்குறாங்க, कैसे उतरती है? எப்படி கீழே இறங்குறாங்க? संगम युग में यहाँ किए हुए पुरुषार्थ के आधार पर आत्माएं சங்கம் யுகத்துல இங்க புருஷார்த்தம் செய்யறாங்க இல்ல ஆத்மாக்கள், அதனோட ஆதாரப்படி नंबरवार नीचे उतरती है। நம்பர்வாராக கீழே இறங்குறாங்க. जैसे जैसे यहाँ उतरती है எப்படி எல்லாம் இங்க இறங்குறாங்களோ वैसे ही वहाँ அப்படி அங்க जा करके खड़ी हो जाएंगी। போய் நின்னுக்குவாங்க. जैसे चंद्रमा स्टार आदि भी आकाश तत्व में खड़े हैं ना, எப்படி சந்திரமா ஸ்டார்ஸ் ஆகாஷ தத்துவத்துல ஆகாய தத்துவத்துல நின்னுட்டு இருக்குது இல்லையா, वो किसी के आधार पर है क्या? அது யார்தாவது ஆதாரத்தை எடுத்திருக்கா? वैसे आत्माएं भी महत्त्व में खड़ी हो जाती है। அதே மாதிரிதான் ஆத்மாக்கள் கூடயும் மகா தத்துவத்துல நின்னுக்குதுன்னு சொல்றாங்க. अपने अपने किए हुए संपन्न पुरुषार्थ के आधार पर அவங்கவங்க செஞ்சிருக்கிற பரிபூர்ணமான புருஷார்த்தத்தினோட ஆதாரப்படின்னு சொல்றாங்க. सबका एक जैसा पुरुषार्थ तो हो नहीं सकता। எல்லாருதுமே ஒரே மாதிரி புருஷார்த்தம் ஆக முடியாது. जैसे स्टार चमकते हैं वैसे निराकारी दुनिया में आत्माएं चमकती है। எப்படி ஸ்டார்ஸ் ஜொலிக்குதோ அதே மாதிரி நிராகாரி ஆத்மாக்கள் ஆக இந்த பரந்தாமத்துல ஜொலிக்கிறாங்க. महसूस करते हो அனுபவம் செய்றீங்க. हम ये शरीर छोड़ ऐसे जाकर के महत्त्व में लटकेंगे। நாம இந்த சரீரத்தை விட்டு போய் இப்படி இந்த மகா தத்துவத்துல போய் அங்க போய் இருப்போம். आधार कुछ भी नहीं होता। அப்படி அங்க போய் தொங்குவோம். ஆதாரம் எதுவுமே இருக்காது. मनुष्यों को इन बातों का कुछ भी पता नहीं है। மனிதர்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி எதுவுமே தெரியாது. भले यहाँ सुनते भी हैं பல இங்க கேட்கவும் செய்றாங்க. परंतु बहुत हैं जिनको कुछ भी धारणा नहीं होती। ஆனா நிறைய பேர் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எந்த தாரணை கூடயும் இல்லைன்னு சொல்றாங்க. कुछ भी समझते नहीं। எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. उनके लिए जैसे ये फ्रेंच बोली जा रही है, அவங்களுக்காக இது பிரெஞ்சு சொல்ற போல தோணும். அப்படின்னா பிரெஞ்சு லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த மொழி பேசுற போல இருக்கும் அவங்களுக்கு. क्या என்ன जैसे भाषा समझते ही नहीं। எப்படின்னா இந்த மொழியே தெரியாத போல இருப்பாங்க. कहते हैं ना इनकी तो भाषा ही कुछ दूसरी है। சொல்றாங்க இல்லையா, இவங்களோட மொழியே வேற இருக்குது. भले हिंदी में कोई बोलने वाला है பல ஹிந்தில பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. वो भी क्या कहते हैं ஆனாலும் என்னன்னு சொல்றாங்க, हैं? इनकी तो भाषा ही बदल गई। இவங்களோட பேச்சே மாறிடுச்சு. माने बात समझ में அப்படின்னா பேச்சு नहीं आती। புரியுறது இல்ல. भक्ति मार्ग वाले भी तुम्हारे पास ऐसे आवेंगे। பக்தி மார்க்கத்தினர்கள் கூடயும் உங்ககிட்ட இப்படி வருவாங்க. कुछ भी समझेंगे नहीं। எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. उनकी बुद्धि में कुछ भी बैठेगा नहीं। அவங்களோட புத்தியில எதுவுமே உட்கார்றது இல்ல. उनको भक्ति ही याद आती रहेगी। அவங்களுக்கு பக்தி தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கும்.
क्योंकि 63 जन्म वो भक्ति के भवके में लटके रहे हैं। ஏன்னா அவங்க 63 ஜென்மங்கள்ல பக்தியினோட அந்த பாம்பன் ஷோ இருந்தது இல்லையா, அதுல அந்த ஆர்டிபிஷியல் விஷயங்கள்ல தொங்கிட்டு இருந்தாங்க, அப்படின்னா மாட்டி இருந்தாங்க. तो भवका उनको आकर्षित करेगा। அப்போ அந்த ஆர்டிபிஷியலா இருக்கக்கூடிய பேச்சுகள் அவங்களுக்கு அத பற்றி ஈர்ப்பு ஏற்படும். जैसे तुम्हारा बेसिक नॉलेज थी, எப்படி உங்களோட பேசிக் நாலேஜ் இருந்தது, तो जब भवका नहीं था எப்போ அந்த ஷோ ஆஃப் இருக்கலையோ तो बहुत से आकर्षित नहीं हुए, அப்போ நிறைய பேரு அட்ராக்ட் ஆகல. और जब भवका हो गया பிறகு எப்போ இந்த ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சோ तो बड़े बड़े करोड़पति आकर्षित हो रहे। அப்போ நிறைய அப்படின்னா பெரிய பெரிய இந்த கோடீஸ்வரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அட்ராக்ட் ஆயிட்டு இருக்காங்க. ऐसे एडवांस नॉलेज में அதே மாதிரி தான் அட்வான்ஸ் நாலேஜ்ல शुरू में कोई आकर्षित नहीं हुए करोड़पति, ஆரம்பத்துல யாருமே ஆகர்ஷித் அப்படின்னா அட்ராக்ட் ஆகல கோடீஸ்வரர்கள். और जब भवका बढ़ेगा பிறகு எப்போ இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகுமோ तो ढेर आकर्षित होने लगेंगे। அப்போ நிறைய பேரு அட்ராக்ட் ஆகிறதுக்கு ஆரம்பம் ஆகுவாங்க. परंतु उस समय ஆனா அந்த நேரத்துல ज्ञान विस्तार को पावेगा, ஞானம் விஸ்தாரத்துக்கு அடையுமா, விஸ்தாரத்துல போகுமா, या सार में रहेगा। இல்லன்னா சாரத்துல இருக்குமா? अरे सार तो तुमने लिया, அரே சாரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. जब ज्ञान सतो प्रधान था तो सार में था, எப்போ ஞானம் சத்தோ பிரதானமாக இருந்ததோ அப்போ சாரத்துல இருந்தது. और जैसे जैसे टाइम बीतता जाता है ज्ञान भी பிறகு எப்படியெல்லாம் டைம் கடந்து போயிட்டே வந்ததோ அப்போ ஞானம் கூடயும் सतो प्रधान से सतो रजो சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ ரஜோ तमो में बढ़ता जाता है। தமோக்கு போயிட்டே இருக்குது. तो वो भी विस्तार में जा रहा है। அப்போ விஸ்தாரத்துல போயிட்டு இருக்குது. तो इतना विस्तार, इतनी ज्ञान की गहराई तो नई आने वाली आत्माएं அப்போ இந்த அளவுக்கு விஸ்தாரம், இந்த அளவுக்கு ஞானத்தினோட ஆழம் புது ஆக வரக்கூடிய ஆத்மாக்களுக்குள்ள समझ नहीं सकेंगी। அவங்களால புரிஞ்சுக்க முடியறதில்ல. उनको भवका ही अच्छा लगेगा। அவங்களுக்கு அந்த ஷோ தான் பிடிக்கும், பாம்பன் ஷோ தான் பிடிக்கும். इस ज्ञान में तो शांत रहना पड़ता है। இந்த ஞானத்துல அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த பப்கான்னா இந்த ஷோ ஆஃப்க்கு சொல்வாங்க. सिर्फ अपने बाप को याद करना है। பாபா சொல்றாங்க வெறும் தன்னோட அப்பாவை நினைவு செய்யணும், स्वधर्म में टिकना है, சுய தர்மத்துல நிலைச்சிருக்கணும். कोई भवका आदि कराने की बात नहीं है। எந்த ஷோ கூடயும் செய்யற அவசியம் இல்ல. आत्मा का स्वधर्म है ही शांति। ஆத்மாவோட ஸ்வதர்மமே ஆயிருக்குது சாந்தி. अब शांति धाम तो वो है ठहरा ना। இப்போ சாந்தி தாமம் அதாச்சு இல்லையா? कौन सा? எது? वो हमारे मन। அதுன்னா हुआ क्यों कह दिया? அதுன்னு ஏன் சொல்லிட்டாங்க? ये तो अशांति की दुनिया है। இது அசாந்தியினோட உலகமா இருக்குது. यहाँ शांति धाम कहाँ से आया? இங்க சாந்தி தாமம் எங்கிருந்து வந்துடுச்சு? माना पुरुषार्थियों की जो ऊंची स्टेज है, அப்படின்னா புருஷார்த்திகளினோட உயர்ந்த ஸ்டேஜ் என்ன இருக்கு? ऊंचे ऊंच स्टेज के पुरुषार्थियों का जो संगठन है, உயர்ந்த ஸ்டேஜினோட புருஷார்த்திகளினோட சங்கடனை என்ன இருக்கு? वो शांति धाम बनाएगा। அது சாந்தி தாமத்தை உருவாக்குமா? या नीची स्टेज के पुरुषार्थियों का संगठन शांति धाम बनाएगा? இல்லன்னா தாழ்ந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய புருஷார்த்திகளினோட சங்கடனை இது சாந்தி தாமத்தை உருவாக்குமா?
तो यहाँ तो शांति होती नहीं। அதாவது இங்க சாந்தி ஆகிறதே இல்லைன்னு சொல்றாங்க. यहाँ तो इस दुनिया में कर्म करना पड़ता है। இங்க இந்த உலகத்துல செயல்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். सतयुग में तुम्हारा विकर्म नहीं बनता। சத்யுகத்துல உங்களோடது விகர்மங்கள் ஆகிறது இல்ல. क्योंकि वहाँ रावण ही नहीं होता है। ஏன்னா அங்க ராவணன் இருக்கிறதே இல்ல. और यहाँ तो इस दुनिया में பிறகு இங்க இந்த உலகத்துல रावण का पूरा अस्तित्व है। ராவணனோட முழுமையாக அந்த பர்சனாலிட்டி இருக்குது. वहाँ देह अभिमान होता ही नहीं। அங்க தேகாபிமானம் இருக்கிறதே இல்ல. यहाँ तो देह अभिमान आकर के कैसे उल्टे सुल्टे काम करते रहते। இங்க தேகாபிமானத்துல வந்து எப்படி தலைகீழான வேலைகளை செய்றீங்க. तो ये नॉलेज है। அப்போ இது நாலேஜ் ஆயிருக்குது. इसमें एक तो पवित्र भी रहना पड़े। இதுல ஒண்ணு என்னன்னா பவித்திரமா கூடயும் இருக்கணும். कोई तो भल पवित्र रहते भी है। ஒரு சில பேரு பலே பவித்திரமாக கூடயும் இருப்பாங்கதான். पवित्र तो रहते हैं, பவித்திரமாக இருப்பாங்கதான். परंतु परंतु नॉलेज बुद्धि में बैठती नहीं है। ஆனா நாலேஜ் புத்தில உட்கார்றது இல்ல. जो दूसरे को समझा सके, மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக புரிய வைக்கிற போல இருக்கிறது இல்ல. कुमारियां हैं, குமாரிகள் இருக்காங்க, पवित्र तो हैं, பவித்திரமாக இருக்காங்க தான். परंतु कोई कोई की बुद्धि में ஆனா ஒரு சில பேரினோட புத்தியில बिल्कुल ज्ञान बैठता ही नहीं। கொஞ்சமும் ஞானம் உட்காரது இல்ல. ये क्या बात हुई இது என்ன விஷயமாச்சு? है? इस जन्म में कोई कुमारी पवित्र है, இந்த ஜென்மத்துல யாராவது குமாரி பவித்திரமாக இருக்காங்கன்னா कोई के संग के रंग में नहीं आई है, யாரோட சங்கத்தினோட சாயத்துல கூடயும் வரல, तो उसकी बुद्धि में ज्ञान बैठना चाहिए ना। அப்ப அவங்களோட புத்தியில ஞானம் உட்காரணும் இல்லையா? क्यों नहीं बिल्कुल बैठता? ஏன் கொஞ்சம் கூடயும் உட்காரது இல்ல? हाँ, भले इस जन्म में पवित्र है, ஆமா, பலே இந்த ஜென்மத்துல பவித்திரமாக இருக்காங்க. परंतु पूर्व जन्म का हिसाब किताब तो ஆனா கடந்த ஜென்மத்தினோட கணக்கு வழக்கு काम करेगा ना। வேலை செய்யும் இல்லையா? तो नंबरवार दर्जे होते हैं। அப்போ நம்பர் வாரா இருக்கக்கூடிய கிரேட்ஸ் இருக்கும். बाप से आकर मिलते हैं तो बाबा समझ जाते हैं। அப்பா கூட வந்து எப்போ வந்து சந்திக்கிறாங்களோ அப்போ பாபா புரிஞ்சுக்கிறாங்க. ये साधारण बच्चा है, இவங்க சாதாரணமா இருக்கக்கூடிய குழந்தை இருக்காங்க. इसकी बुद्धि इतनी चमत्कारी नहीं है। இவங்களோட புத்தி அந்த அளவுக்கு चमत्कारी இல்ல. जो बाप के सन्मुख आवे எப்படின்னா மேஜிக் போல இல்ல. என்னன்னா அப்பாவோட நேர்முகத்துல வந்து और पहचान लेवे, புரிஞ்சுக்கிற போல இருக்கிறது இல்ல. तो पदवी ऐसे ही पावेंगे। அப்போ பதவி கூட இப்படியே தான் அடைவாங்க. बाप कहते हैं कोई भी अपवित्र काम அப்பா சொல்றாங்க எந்த விதமான अपवित्रமான வேலை कायदे के विरुद्ध नहीं करना चाहिए। சட்டத்துக்கு விருத்தமாக விபரீதமாக செய்யக்கூடாது. दिसंबर 1967 की वाणी का तीसरा पेज।
बुद्धि में याद रखो, हमको तो अब वापस जाना है। புத்தியில நினைவு வச்சுக்கோங்க, இப்ப நமக்கு திரும்பி போகணும். ये 84 का चक्र पूरा हुआ है। இது 84 ஜென்மங்களினோட சக்கரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ये दुनिया भी पुरानी हो गई और ये शरीर भी पुराना है। இந்த உலகம் கூடயும் பழசாயிடுச்சு, பிறகு இந்த சரீரம் கூடயும் பழசாயிடுச்சு. हम आत्मा जैसे नंगे आए थे, ஆத்மாக்களா இருக்கிற நாம நிர்வாணமாக வந்திருந்தோம், वैसे ही अब नंगे जाना है। அதே மாதிரிதான் இப்போ நிர்வாணமாக போகணும். देह, देह के संबंधी தேகம், பிறகு தேகத்தினோட உறவினர்கள், और देह के इस दुनिया के कोई भी पदार्थ, பிறகு தேகத்தினோட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பொருள்கள் வேணாலும் இருக்கலாம். अब वापस இப்போ திரும்பி போகிற போல नहीं ले जाएंगे। இப்போ திரும்பி எடுத்துட்டு போக மாட்டோம். सिर्फ योग बल से पवित्र बनना है। வெறும் யோக பலத்தினோட ஆதாரப்படி பவித்திரமாகணும். कोई भी साधन अंत में काम, எந்த விதமான சாதனை கூடயும் கடைசியில வேலைக்கு काम नहीं आवेंगे। கடைசியில வேலைக்கு வராது. पवित्र नहीं बनेंगे தூய்மை ஆகலைன்னா तो अंजाम क्या होगा? அப்போ என்ன விளைவு ஏற்படும்? है पदभ्रष्ट हो जाएगा, क्योंकि जितनी सजा खावेंगे தாழ்ந்த பதவி ஆயிடும். ஏன்னா எந்த அளவுக்கு தண்டனையை எடுத்துப்பீங்களோ उतना पद அந்த அளவுக்கு பதவி नीचा हो जाएगा। தாழ்ந்ததாயிடும். इस समय सबकी वानप्रस्थ अवस्था है। இந்த நேரத்துல எல்லாரோடது கூடயும் வானப்பிரஸ்த அவஸ்தா இருக்குது. वानप्रस्थ अवस्था सबकी है। வானப்பிரஸ்தி ஸ்டேஜ் எல்லாரோடதுன்னா என்ன அர்த்தம்? 5, 8, 12 वर्ष का बच्चा है, 5, 7, 12 வருஷத்தினோட குழந்தை இருக்காங்க. उसकी वानप्रस्थ अवस्था कैसे कहें? அவங்களது போய் வானப்பிரஸ்த அவஸ்தான்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? क्योंकि सबके 84 जन्म ஏன்னா எல்லாருக்குமே 84 ஜென்மங்கள் का हिसाब किताब अब पूरा होने का टाइम आ गया। அதோட கணக்கு வழக்கு இப்போ முடிஞ்சு போகிற நேரம் வந்துடுச்சு. भक्ति मार्ग में पुरुषार्थ करने वाले जीवन मुक्ति பக்தி மார்க்கத்துல புருஷார்த்தம் செய்யக்கூடிய ஜீவன் முக்தி जा ही नहीं सकते। அது போகவே முடியாது. क्या என்ன? जीवन मुक्ति में कौन जावेंगे? ஜீவன் முக்திக்கு யாரு போகுவாங்க? जिनके संस्कार अभी भी भक्ति मार्ग के होंगे। யாரோட சம்ஸ்காரம் இப்போ கூடயும் பக்தி மார்க்கத்தினோடது இருக்குமோ? भक्ति मार्ग के कोई भी संस्कार रह जावेंगे। பக்தி மார்க்கத்தினோட எந்த சம்ஸ்காரம் கூடயும் இருந்துடுச்சுன்னா तो जो नई दुनिया में जीवन मुक्ति में जाना है, அப்போ புது உலகத்துல ஜீவன் முக்திக்கு என்ன போகணுமோ वो आस पूरी அந்த ஆசை नहीं हो सकेगी। அது பூரி ஆகாது. அப்படின்னா அது நிறைவேறாது. क्या बोला? என்னன்னு சொல்லிருக்காங்க? भक्ति के संस्कार रह जावेंगे तो शरीर பக்தியினோட சம்ஸ்காரம் இருந்துடுச்சுன்னா சரீரத்தை छोड़ना पड़ेगा। விட வேண்டியதாக இருக்கும். और शरीर छोड़ दिया ஒருவேளை சரீரத்தை விட்டுட்டீங்கன்னா फिर राधा कृष्ण जैसी आत्माओं की तरह नई दुनिया में जाके जन्म लिया। பிறகு ராதா கிருஷ்ண ஆத்மாக்கள் போல புது உலகத்துல போய் ஜென்மத்தை எடுத்துக்கிட்டீங்க. तो उतरती कला वाली दुनिया में जावेंगे அப்போ இறங்கும் கலையினோட உலகத்துக்கு போவீங்களா? या चढ़ती कला वाली दुनिया में जावेंगे? இல்லன்னா ஏறும் கலையினோட உலகத்துக்கு போவீங்களா? उतरती कला वाली दुनिया में जावेंगे। இறங்கும் கலையினோட உலகத்துக்கு போவீங்க.
पतित पावन सदगति दाता वो बाप ही है। பதித்த பாவன் சத்கதி தாத்தா அந்த அப்பா தான் இருக்காங்க. ये दुनिया तो अभी रौरव नरक है। இந்த உலகம் இப்போ கோரமான நரக்கமா இருக்குது. बच्चे को शादी करवाना குழந்தைக்கு திருமணத்தை செய்ய வைக்கிறது माना रौरव नरक में ढकेलना। அப்படின்னா கோரமான நரக்கத்துல தள்ளிடுற போல ஆயிடுச்சு. बुद्धि से ये बात समझनी है। புத்தி மூலமாக இந்த பேச்ச புரிஞ்சுக்கணும். कि बच्चे को रौरव नरक में ढकेलने में मैं मदद करता हूँ। என்னன்னா இந்த குழந்தைக்கு நான் எப்படின்னா கோரமான நரக்கத்துல தள்ளுறதுக்காக நான் உதவி செஞ்சுட்டு இருக்கேன். கோரமான நரக்கத்துல நான் தள்ளிட்டு இருக்கிறேன். तो इसका पाप नहीं चढ़ेगा क्या? அப்போ இதோட பாவம் ஏறாதா? है चढ़ेगा या नहीं चढ़ेगा? ஏறுமா இல்லன்னா இல்லையா? पाप चढ़ता है பாவம் ஏறும். जरूर मैं पाप आत्मा बन जाता हूँ। கண்டிப்பாக நான் பாவாத்மா ஆயிடுறேன். बुद्धि में ये सब बातें धारण करनी चाहिए। புத்தில இந்த எல்லா விஷயங்களை தாரணை பண்ணிக்கணும். मुरली में खबरदार रहने की तो सब बातें आती है ना। முரளில எச்சரிக்கையாக ஜாகிரதையாக இருக்கிறதுக்காக பேச்சுகள் வருது இல்லையா? कोई पाप किया ஏதாவது பாவத்தை செஞ்சீங்கன்னா तो 100 गुना हो जाता है। அப்ப 100 மடங்கு ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ज्ञान में आकर कोई ऐसा पाप करे ஞானத்துக்கு வந்ததுக்கு பிறகு அப்படி பாவத்தை யாராவது செஞ்சாங்கன்னா बच्चे को खुश करने का குழந்தைக்கு குஷி படுத்துறதுக்காக तो उस पर भी दोष आ जाता है। ஆக அப்போ அவங்க மேல கூடயும் தோஷம் வந்ததுன்னு சொல்றாங்க. ये है किसी का खून करना। இது ஒருத்தரோட இப்போ ஒருத்தரை கொலை பண்ற போல ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. बुद्धि में नहीं आता है काम कटारी से तो एक दो का खून कर डालेंगे। புத்தில வர்றதுல காம விகாரத்தினால ஒருத்தரை இன்னொருத்தரை முடிச்சிடுறாங்க, அப்படின்னா கொலை பண்ணிடுறாங்க என்ற விஷயம் வர்றது இல்ல. और ये बात धारण करने में பிறகு இந்த விஷயத்தை தாரணை செய்யறதுல बहुत सहन भी करना पड़ता है। ரொம்ப சகிச்சுக்க வேண்டியதாக கூடயும் இருக்குது. बच्चा शादी कराना चाहता है, குழந்தை திருமணம் செஞ்சுக்கணும்னு இருக்காங்க, माँ बाप ज्ञान में चलते हैं, அம்மா அப்பா ஞானத்துல இருக்காங்க, शादी करने के लिए इनकार करते हैं, திருமணத்துக்காக வேண்டான்னு சொல்றாங்க. तो बच्चा कामेशु அப்போ பையன் என்ன பண்ணிடுறாங்கன்னா காமேஷு क्रोधेशु हो जाएगा। காமேஷு குரோதேஷு ஆயிடுவாங்க. அப்படின்னா காமத்தினோட ஆசை பூரி ஆகலைன்னா, கம்ப்ளீட் ஆகலைன்னா, நிறைவேறலைன்னா கோபம் வந்துடுது. फिर माँ बाप को बहुत सहन भी करना पड़े। பிறகு அம்மா அப்பாக்கு ரொம்ப சகிச்சுக்க வேண்டியதா கூடயும் வரோன்னு சொல்லி சொல்றாங்க. बाप सुनते हैं तो बाप को तरस भी आता है। அப்பா எப்போ கேக்குறாங்களோ அப்போ அப்பாக்கு இறக்கம் கூடயும் வருது. औरों को भी सावधान करने के लिए बाबा समझाते हैं। மத்தவங்களுக்கு கூடயும் அலர்ட் பண்றதுக்காக பாபா புரிய வைக்கிறாங்க. अपने हाथों से बच्चों का खून नहीं करना है। தன்னோட கையாலேயே தன்னோட குழந்தைகளை கொலை பண்ண கூடாது.
माना அப்படின்னா बल मित्र संबंधी பலே இப்போ நண்பர்கள் உறவினர்கள் उसकी शादी करावे, அவங்களுக்கு திருமணத்தை செய்ய வைக்கலாம். लेकिन हम उस काम में हाथ ஆனா நாம அந்த வேலையில கை न डालें। போடக்கூடாது, அப்படின்னா அதுல உதவி செய்யக்கூடாது. बाबा से पूछेंगे, பாபா கிட்ட கேட்டீங்கன்னா, बाबा से अगर पूछेंगे, பாபா கிட்ட கேட்டீங்கன்னா बाबा बच्चा शादी कराने के लिए जोर देता है, பாபா பையன் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி பிரஷர் போடுறான், शादी करावे, திருமணத்தை செய்ய வைக்கிறதா? तो बाबा क्या कहेंगे? இப்ப பாபா என்ன சொல்வாங்க? हैं? अरे बाबा क्या डायरेक्शन देंगे? அரே பாபா என்ன டைரக்ஷனை கொடுப்பாங்க? अरे पूछता क्यों है? அரே ஏன் கேக்குறான்? मुरली में तो बार बार बोला है शादी, முரளியில அடிக்கடி சொல்லப்பட்டிருக்குது திருமணம். शादी बर्बादी, திருமணம்னாலே லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கிறது ஆயிடுச்சு, फिर भी துர்கதி ஆயிடுச்சு. पूछते हैं तो बाबा कहेंगे अच्छा बल कराओ। ஆனாலும் கேக்குறாங்கன்னா பாபா சொல்றாங்க சரி பல செய்ய வை, பண்ண வை. जो ज्ञानवान बच्चा होता तो पूछता ही नहीं, இப்போ ஞானி குழந்தையாக இருக்காங்கன்னா அவங்க கேட்கவே கேட்டு இருக்க மாட்டாங்க. ज्ञानवान खुद समझते हैं और समझ भी सकते हैं। இப்போ ஞானத்துல ஞானி குழந்தைகள் சுயமும் புரிஞ்சுக்கிறாங்க, புரிய வைக்கலாம். वो कब पूछेंगे ही नहीं। அவங்க எப்பவுமே கேட்க மாட்டாங்க. बच्चियों की तो शादी करानी ही है, இப்போ பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கதான் ஆகணும். अगर ज्ञान में नहीं चलती है ஒருவேளை ஞானத்துல இல்லைன்னா और शादी कराना चाहती है तो பிறகு கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா आप ही जाकर डूबती है तो उनको तो कराना ही पड़े। தானாவே போய் மூழ்குறாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வச்சுதான் தீரணும். और बच्चा तो भल खराब हो जाए, பிறகு பையன் பலே கெட்டு போயிட்டாலும் பரவாயில்ல. ठीक है बात हुई இது என்ன விஷயமாச்சு? है? ऐसे दुनिया में जैसे पार्शलिटी वाली बातें होती हैं, இது உலகத்துல எப்படி பார்ஷலிட்டினோட பேச்சுகள் ஆகுதோ அப்படி ஆயிடுச்சு. वैसी बात हो गई। அப்படிப்பட்ட பேச்சு ஆயிடுச்சு. बच्चे की शादी करानी है, பெண் குழந்தைக்கு திருமணம் செய்ய வைக்கணும். अगर करना चाहती है ஒருவேளை செய்யணும்னு விருப்பம் இருந்ததுன்னா और बच्चा भल डूब जाए, பிறகு பையன் பல மூழ்கி போயிட்டாலும் பரவாயில்ல, काला मुंह करे जाके, கருப்பு முகம் ஆக்கிட்டாங்க போய், बच्चा भल खराब हो जाए, பையன் பல கெட்டு போயிட்டாங்கன்னாலும் उनका ख्याल नहीं रहेगा, அவங்கள பற்றி கவலை இருக்கிறது இல்ல. बच्ची की तो शादी कराना ही पड़े। பெண் குழந்தைக்கு திருமணத்தை செஞ்சு வச்சுதான் ஆகணும். मंजिल बड़ी भारी है, இந்த லட்சியம் என்றது ரொம்ப உயர்ந்த லட்சியமா இருக்கு. टीचर को स्टूडेंट वही अच्छे लगेंगे டீச்சருக்கு அந்த ஸ்டூடெண்ட் தான் இஷ்டமாகும், जो अच्छे मार्क्स से पास होते हैं। யாரு நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகுறாங்களோ அவங்கள பார்த்தாதான் பிடிக்கும். बहुत स्टूडेंट्स फेल हो गए நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா तो टीचर की आबरू ही चली जावे, அப்போ டீச்சர்ஸினோட அந்த மரியாதையே போயிடும், கௌரவமே போயிடும். ये तो बाप कहते हैं, मैं कल्प कल्प आकर बच्चों को समझाता हूँ। இந்த விஷயம் அப்பா புரிய வைக்கிறாங்க, என்னன்னா நான் கல்ப வந்து புரிய வைக்கிறேன். कल्प कल्प पुरुषार्थ अनुसार जो पद पाया है वो ही पद पावेंगे।
ஒவ்வொரு கல்பம் என்ன புருஷார்த்தம் செஞ்சிருக்கீங்களோ அதனோட ஆதாரப்படிதான் அடைவீங்க. बाप समझा देते हैं, அப்பா புரிய வச்சிடுறாங்க, कोई भी पाप नहीं करो, எந்த பாவத்தை கூடயும் செய்யாதீங்க, नहीं तो दंड चढ़ता ही रहेगा। இல்லன்னா தண்டனை எடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க, கிடைச்சிட்டே தான் இருக்கும். बहुत भारी मंजिल है, மிகப்பெரிய லட்சமா இருக்குது. बहुत हैं जो कुछ बातें समझते ही नहीं है। நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சில பேச்சுகளை புரிஞ்சுக்கிறதே இல்ல. जैसे पिंजरे में आकर फंस गए, எப்படின்னா அந்த கேஜ்ல வந்து மாட்டி இருக்கிற போல ஆயிடுது. அந்த பட்சிகள் இருக்கிற அந்த கேஜ் இருக்கோ இல்லையா, அங்க வந்து பறவைகள் இருக்கிற அந்த கேஜ் இருக்கோ இல்லையா, அதுல வந்து மாட்டிக்கிற போல ஆயிடுறாங்க. कितने आश्चर्यवत कथंती सुनंती भागंती हो गए। எத்தனை பேரு ஆச்சரியமாக கேக்குறது சொல்றது, பிறகு ஓடி போயிடுறாங்க, माया के पास चले जाते हैं। மாயா கிட்ட போயிடுறாங்க. तो ऐसे आश्चर्यवत भागंती होने वालों की माया बहुत खातिरी करती है। இப்படி ஆச்சரியமாக யாரு ஓடி போயிடுறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு மாயா ரொம்ப நல்லபடியாக கவனிக்குது. जैसे हिंदू से क्रिश्चियन बनते हैं, எப்படி ஹிந்துல இருந்து கிறிஸ்டியன்ஸ் ஆகுறாங்க, तो हिंदू से क्रिश्चियन बनने वालों की क्रिश्चियन कितनी खातिरी करते हैं। யாரு ஹிந்துல இருந்து கிறிஸ்டியன்ஸ்க்காக கன்வெர்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளோ என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப நல்லபடியாக அவங்கள பாத்துக்கிறாங்க. करते हैं या नहीं? மகிமை பண்றாங்களா இல்லையா, அப்படின்னு நல்லபடியாக கவனிக்கிறாங்களா இல்லையா? ये भी माया के बनते हैं, இவங்க கூடயும் மாயாவோட குழந்தைகள் ஆகுறாங்கன்னா तो माया बहुत सुख देती है। அப்போ மாயா ரொம்ப குஷி சுகத்தை கொடுக்குது. माया भी कोई कम थोड़े ही है। மாயா கூட என்ன சாதாரணமானதா இருக்குதா? बड़ी शक्तिवान है। ரொம்ப சக்திசாலியா இருக்குது. बाप को ऑलमाइटी कहते हैं, அப்பாக்கு ஆல்மைட்டின்னு சொல்வாங்க. परंतु माया भी ऑलमाइटी है। ஆனா மாயா கூடயும் ஆல்மைட்டியா இருக்குது, சர்வ சக்திவானா இருக்குது. एकदम रौरव नरक में ढकेल देती है। முழுமையாக கோரமான நரகத்துக்கு தள்ளிடுது. तो देखो माया भी कम शक्तिवान नहीं है। அப்போ பாருங்க, மாயா கூடயும் சாதாரணமா இருக்கக்கூடிய சக்திசாலி இல்ல. परंतु ஆனா मैं इस माया से भी सर्वशक्तिवान हूँ। நானே இந்த மாயா விட அதிக சர்வசக்திவான் ஆயிருக்கேன். वह मेरे से शक्तिवान हो जाती है। அது ஏ விட சக்திசாலி ஆயிடுது. तो ये क्यों कहा? பிறகு இப்படியே சொன்னாங்க, मैं माया से भी शक्तिवान हूँ। நான் மாயா விட சக்திவான் ஆயிருக்கிறேன்னு ஏன் சொன்னாங்க? क्योंकि आखिरी ஏன்னா கடைசிக்கு विजय வெற்றி हिम्मते बच्चे मददे बाप की ही होती है। கடைசிக்கு வெற்றி என்றது தைரியத்தை யாரு வைக்கிறாங்களோ அந்த குழந்தைக்கு அப்பா உதவி செய்யறாங்க. आखिरी माया की கடைசிக்கு மாயாவோட विजय வெற்றி नहीं होती है। ஆகாது. परंतु अभी कहेंगे ஆனா இப்போ சொல்லலாம், माया भी மாயா கூடயும் शक्तिवान है। சக்திசாலியா இருக்குது. माया की तरफ जाने से மாயா பக்கம் போகிறதுனால वह जैसे रावण धर्म के बन जाते हैं। அது எப்படின்னா ராவணனோட தர்மம் ஆயிடுது. तो उन बच्चों के लिए क्या कहेंगे?
அப்போ என்ன அந்த குழந்தைகளுக்காக சொல்வாங்களா? हिम्मत है बच्चे मदद है बाप। குழந்தைகள் தைரியம் வச்சாங்கன்னா அப்பா உதவி செய்வாங்க என்று சொல்வாங்களா? उनके लिए तो नहीं कहेंगे। அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க। तुम इस भारतवर्ष में कितना सुख उठाते हो। நீங்க இந்த பாரத நாடுல எவ்வளவு சந்தோஷத்தை எடுத்துக்கிறீங்க, அப்படின்னா சுகத்தை எடுத்துக்கிறீங்க। तुम्हारी कितनी खातिरी होती है। உங்களுக்கு எவ்வளோ மகிமை நடக்குது। बाप समझाते हैं, அப்பா புரிய வைக்கிறாங்க, रावण की चक्करी में नहीं आ जाना। ராவணனோட பிரபாவத்துக்கு வராதீங்க। वो भी खातिरी करते हैं। அது கூடயும் கவனிக்குது। ऐसी भूले मत करो, இப்படிப்பட்ட தவறை செய்யாதீங்க, पथभ्रष्ट हो जाएगा। பதவி தாழ்ந்ததாயிடும்। जो अच्छे अच्छे बच्चे होते हैं யாரு நல்ல நல்ல குழந்தைகள் இருப்பாங்களோ वो सर्विस में बहुत मेहनत करते हैं। அவங்க சர்வீஸ்ல ரொம்ப உழைக்கிறாங்க। समझाते समझाते गला ही घुट जाता है। புரிய வைக்க தொண்டையே காஞ்சு போயிடுது। गला घुट जाता है तो भी सर्विस को छोड़ते नहीं है। தொண்டை காஞ்சு போயிடுது, ஆனாலும் சர்வீஸ விடுறது இல்ல। हमको तो सर्विस करके भारत को स्वर्ग बनाना ही है। நமக்கு சர்வீஸ பண்ணி பாரத ஸ்வர்கமாக ஆக்கிதா தீரணும்। ये बाबा ने हमको ड्यूटी दी है। இது பாபா நமக்கு டியூட்டியை கொடுத்திருக்காங்க। बाप बेसमझ को कितना समझदार बनाते। அப்பா அறிவில்லாதவங்கள எந்த அளவுக்கு புத்திசாலியாக ஆக்கியிருக்காங்க। उनकी श्रीमत से हम कितना ऊंच बनते हैं। அவரோட ஸ்ரீமத்தினோட ஆதாரப்படி நாங்க எந்த அளவுக்கு உயர்ந்தவங்களாக ஆகிறோம்। बाकी टाइम बहुत थोड़ा है, विनाश के समय तो ज्ञान कोई उठा ही नहीं सकेंगे। மற்றபடி டைம் ரொம்ப கொஞ்சம் இருக்குது, விநாசத்தினோட நேரத்துல யாருமே ஞானத்தை எடுத்துக்க முடியாது। क्यों नहीं उठा सकेंगे? ஏன் எடுத்துக்க முடியறது இல்ல? क्योंकि शांति के टाइम पर ஏன்னா சாந்தியினோட நேரத்துல पढ़ाई படிப்பு अच्छी होती है। நல்லபடியாக நடக்குது। जब अशांति हो जाएगी दुनिया में तो कोई पढ़ाई எப்போ அசாந்தி ஆயிடுமோ உலகத்துல அப்போ யாருமே படிப்பு गहराई से नहीं पढ़ सकेंगे। ஆழமாக படிக்க முடியறது இல்ல। कोई तो बहुत मुझ पढ़ते हैं। ஒரு சில பேரு ரொம்ப குழம்பி போயிடுறாங்க। जो पक्के होते हैं उनके लिए मरुआ मौत मलू का शिकार। யாரு பக்கா ஆக இருப்பாங்களோ அவங்களுக்காக அந்த வேட்டைக்காரனுக்கு வேட்டை கிடைச்சது, பிறகு அந்த விலங்கு இறந்து போயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுது। जो सर्विसेबल बच्चे होते हैं वो याद को पढ़ते, वो ही बाप को याद पढ़ते हैं। யாரு சர்வீசபிள் ஆக இருப்பாங்களோ அவங்களோட நினைவு தான் அப்பாக்கு வரும்। जो बच्चे बहुतों को आप समान बनाते हैं। எந்த குழந்தைகள் நிறைய பேரை தனக்கு சமமாக ஆக்கிக்கிறாங்க उनको ही अंत में अतीन्द्रिय सुख रहता है। அவங்களுக்கு தான் கடைசியில அத்தீந்திரிய சுகம் என்றது கிடைக்கும்। उनको फिर मित्र संबंधी आदि कोई भी याद नहीं पड़ेंगे। அவங்களுக்கு பிறகு நண்பர்கள், பிறகு உறவினர்கள், அவங்களோட நினைவு எல்லாமே எதுவுமே வராது। समझेंगे, புரிஞ்சுக்குவாங்க, अनुभव करेंगे, आप मुए मर गई दुनिया। அனுபவம் செய்வாங்க, நாம இறந்து போயிட்டோம்னா உலகமே நமக்காக இறந்து போயிடுச்சு। जो बाबा को फॉलो करने वाले बच्चे होंगे யாரு பாபாவை ஃபாலோ பண்ணக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்களோ वो कब दुनियावी बातें पूछेंगे ही नहीं। அவங்க எப்பவுமே உலகத்தினோட பேச்சுகளை கேட்கவும் மாட்டாங்க। बाबा समझ जाते हैं। பாபா புரிஞ்சுக்குவாங்க, ये दुनियावी बातें पूछते हैं माना इनकी दुनिया में लागत है। இவங்க உலகத்தினோட பேச்சுகளை கேக்குறாங்க அப்படின்னா
உலகத்து கூட இவங்களோட அட்டாச்மெண்ட் இருக்குது. बाप समझाते तो बहुत सहज है, அப்பா புரிய வைக்கிறது என்னமோ ரொம்ப சகஜமாக புரிய வைக்கிறாங்க. नरकवासी से स्वर्गवासी बनना है. நரகவாசியில் இருந்து ஸ்வர்கவாசிகள் ஆகணும். जो नरकवासी होते हैं யாரு நரகவாசியா இருப்பாங்களோ उनसे दिल बिल्कुल हट जाती है. அவங்களிடம் இருந்து மனது கம்ப்ளீட்டாக தூரம் ஆயிடுது. कोई तो और ही बहुत संबंध जुटाई लेते हैं. ஒரு சில பேர் இன்னும் என்னென்ன உறவுகளை இணைச்சுக்கிறாங்க. इस नरक की दुनिया में संबंध बढ़ाना थोड़ा ही चाहिए. இந்த நரகத்தினோட உலகத்துல உறவுகளை அதிகரிச்சுக்கணுமா என்ன? अभी संबंध बढ़ाने का टाइम है या तोड़ने का टाइम है? இப்போ உறவுகளை அதிகரிச்சுக்கிற நேரமா இல்லன்னா அத கட் பண்ணிக்கிற நேரமா இருக்குதா? बहुत फर्क हो जाता है. ரொம்ப வித்தியாசம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. बाबा से पूछे तो बाबा झट बतावेंगे इस हालत में तुम्हारा शरीर छूट जाए. பாபாவை கேட்டீங்கன்னா பாபா உடனடியே சொல்லிடுவாங்க, இந்த நிலைமையில நீங்க உங்களோட சரீரத்தை விட்டீங்கன்னா तो तुम जाकर के साधारण प्रजा में जन्म लेंगे. அப்ப நீங்க போய் சாதாரண பிரஜையினோட லிஸ்ட்ல அங்க போய் ஜென்மம் எடுத்துக்குவீங்க. बाप समझ जाते हैं ये सीढ़ी चढ़ नहीं सकेंगे. பாபா புரிஞ்சுக்குவாங்க இவங்களால இனி படி ஏற முடியாது. तुमको तो याद करना है एक शिव बाबा को. உங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரு சிவபாபாவை தான் நினைவு செய்யணும். घर को भी याद नहीं करना है. வீட கூடயும் நினைவு செய்யக்கூடாது. घर में जो बाप रहते हैं उनको याद करना है. வீட்டுல அப்பா யார் இருப்பாங்களோ அவங்கள நினைவு செய்யணும். घर ब्रह्म तत्व को तो सन्यासी याद करते हैं. வீட இந்த பிரம்ம தத்துவம் என்ன இருக்குதோ அத என்ன செய்யறாங்கன்னா சன்னியாசி நினைவு செய்யறாங்க. तुमको तो शिव बाबा को याद करना है. உங்களுக்கு என்ன செய்யணும்னா சிவபாபாவை நினைவு செய்யணும். एक शिव बाबा दूसरा न कोई. मैं ஒரு சிவபாபா தவிர வேற யாருமே கிடையாது. मेहनत करते रहे ஒழிச்சுட்டே இருந்தீங்கன்னா तो तुम्हारी वो अवस्था हो जाएगी. அப்போ உங்களோடது அந்த ஸ்டேஜ் தயாராயிடும். अच्छा அச்சா मीठे मीठे सिकिल दे बच्चों प्रति रूहानी बाप दादा का याद प्यार गुड मॉर्निंग. இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்காக அப்பா பிறகு பாப்தாதாவினோட அன்பு நினைவுகள் பிறகு குட் மார்னிங். रूहानी बच्चों को रूहानी बाप की नमस्ते. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக அப்பாவோட நமஸ்தே. ஓம் சாந்தி.